श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्रायाणाम् प्रकृतिमपराम् संहिताम् दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियम् पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानम् मुनिमिह भजे त्वामहम् स्तोतुकामः। திருவோண நட்சத்திரத்திலே திருவோண மகோத்சவத்திலே திருவோண திருவிழா என்பதாக ஆழ்வார் கொண்டாடப்படும் இந்த உற்சவ வைபவத்திலே ஒவ்வொரு மாசமும் பாதுகா சஹஸ்ரத்தில் ஒவ்வொரு பத்ததி விதமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான பாதுகா சஹஸ்ரத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பத்ததி 24வது துவந்த்வ பத்ததி என்பதாக பெயர். துவந்துவம் என்றால் இரட்டை அப்படின்னு அர்த்தம். இரட்டையாக, அதாவது இரண்டுன்னு அர்த்தம் கிடையாது, இரட்டைன்னு அர்த்தம். இரண்டுன்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி எல்லா பதார்த்தங்களுக்கும் 1 அப்படின்னா 1 புஷ்பம், 2 புஷ்பம், 3 புஷ்பம், 4 புஷ்பம் அப்படின்னு வரலாம். ஆனா இது அப்படி அல்ல, இது இரட்டை. சிலது இரண்டாகவே இருக்கும். இதை குறிப்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே த்விவச்சனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. பொதுவாக மற்ற பாஷைகள்லாம் இல்லாத ஒரு விஷயம் த்விவச்சனம். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். பொதுவா எல்லா பாஷையிலும் ஏகவச்சனம், பகுவச்சனம், அதாவது சிங்குலர் புளூரல் மட்டும்தான் உண்டு. ஆனா சம்ஸ்கிருதத்துல நடுவுல த்விவச்சனம் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருக்கா, பாஷையிலேயே உண்டு. அப்ப ரெண்டு ஏன்னு கேட்டான்னா அந்த இரட்டைக்கு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய வஸ்துக்கள் 2 தான் லோகத்துல இருக்கு. நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னா 2 கண்ணால பார்த்தேன்னு அர்த்தம். காதால கேட்டேன்னா 2 காதால கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். காலால நடந்து வந்தேன் அப்படின்னா 2 கால்களாலே நடந்து வந்தேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் 2 தான் இருக்கும் நமக்கு மனுஷனுக்கு. இதே மாதிரி லௌகீகமாகவும் வைதிகமாகவும் பல விஷயங்கள்ல அந்த இரட்டை அப்படிங்கிறது இருக்கான். உலகத்துல மட்டும் இல்லாமல் வேதத்துல கூட பார்த்தோமானால் அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் கூட 2 நட்சத்திரம், அதாவது இரட்டை நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரம், புனர்வசு அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு. அதுவே 2 நட்சத்திரம் சேர்ந்ததுக்கு தான் அந்த புனர்வசு அப்படின்னு பெயர். சில யாகங்கள்ல பார்த்தோம்னா மித்ரா வருணன் தேவதான்னு வரும். அப்படின்னு மித்ரன் வருணன் 2 பேரும் தேவதா அப்படின்னு அர்த்தம். இந்திரா விஷ்ணு, இந்திராக்னி இப்படி எல்லாம் சில யாகங்கள்ல தேவர்கள்லாம் உண்டு. அவ 2 பேருமாக சேர்ந்து தேவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் அந்த யாகத்துல. அதே மாதிரி லோக ரீதியில பார்த்தோமானால் தம்பதிகள் அப்படின்னா 2 பேர் தான். கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்துதான் தம்பதி அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்துல தம்பதி அப்படிங்கிறதுக்கு த்விவச்சனம் மட்டும்தான், ஏகவச்சனம் கிடையாது. அந்த 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 சப்தம் இருக்கு இல்லையா, தம்பதிங்கிற சொல்லு, அதுக்கு ஏகவச்சனம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர தம்பதின்னு வர முடியாது. தம்பதியா வாங்கோன்னா 2 பேரா வாங்கோ அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கே. அப்போ யாகம் செய்கிறார்கள்னா தம்பதியாக செய்கிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள்னா தம்பதியாக நடத்துகிறார்கள், அப்படிதான் கணக்கு. குடும்பத்துல அதிகாரம்னா தம்பதிகளுக்கு அதிகாரம் அப்படிதான் மனுஸ்மிருதியில சொல்லியிருக்காரு. தம்பதி, ஜம்பதி, ஜாயாபதின்னு 3 வாக்கு இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதுல தம்பதிங்கிறது தான் ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. ஏன்னா லோகத்திலே எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த வார்த்தை. அதே மாதிரியாக இன்னும் பல விஷயங்கள் பார்த்தோம். பெருமாள் தாயார் அப்படின்னு பார்த்தா தம்பதிகள். தம்பதிகள் தான் தம்பதி தெய்வதம்னஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறது இல்லையா. பெருமாள் தாயார் தம்பதிகள் அப்படின்றது. அதே மாதிரியாக இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்ன கேட்டா, சிவன் நாராயண சரணவ், பெருமாளுடைய திருவடி அப்படின்னா 2 திருவடின்னு தான் அர்த்தம்.
திருவடிகளை சேவிக்கிறேன் அப்படின்னா ஒரு திருவடியை மாத்திரம் சேவிக்கிறேன்னு அர்த்தம் வராது. ஏன்னா துவந்துவம் இரண்டாக இருக்கு. பெருமாள் தாயார் தம்பதிகள் கூட துவந்துவம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸ்ரீ பராசர பட்டர் அழகா சாதிக்கிறார். துவந்துவம் அத்வந்துவம் அப்படிங்கிறார். அதாவது இவாளுக்கு சமமாக வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட தம்பதிகளாக பெருமாள் தாயார் இருக்கார். ஜெகன் நிதானம் அத்வந்துவம் துவந்துவம் வந்தா மகே மகான் அவருடைய ஸ்லோகத்தில் வரும். உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியவர் ஒரு துவந்துவம், இரட்டை பெருமாள் தாயார் அப்படின்னு. அப்போ சுவாமி தேசிகன் கூட துவந்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார். துவந்துவம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்னு வரும். அதுல துவந்தங்கிற வார்த்தையே அழகான வார்த்தை சம்ஸ்கிருதத்துல. இரட்டைங்கிறத காமிக்கிற மாதிரி அதுலயே துவம் துவம்னு வருது வருங்க. ஏன்னா வேதத்துல அந்த விஷயம் இருக்கு. துவந்தம்னா ரெண்டு ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். துவம்னா ரெண்டோ இல்லையோ, அதனால ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் துவந்துவம் அப்படின்னு பெயர். துவந்துவம் துவம் துவம்னு பிரிச்சு வரும் வேதத்துல, அழகா வரும். ஆஹா, அந்த மாதிரி ரீதியில இரட்டையாக இருக்கக்கூடியதுன்னா ஸ்ரீமன் நாராயண சரணவ். பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றான் அப்படின்னா அந்த திருவடி இரட்டை திருவடி, இரண்டாக இருக்கு. அதே மாதிரியாக திருவடியை சேர்ந்த பாதுகா அப்படிங்கிறவரும் இரண்டாகத்தான் இருக்கார். பாதுகையை சேவிக்கிறேன், சட்டாரி சாதிக்கிறார்கள், பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா இரண்டு பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றேன் தான் அர்த்தம். பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றேங்கிறீரே, நீர் வலது பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றீரா இடது பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றீரா அப்படின்னு கேட்க முடியாது. எப்ப திருவடிக்கின்னு பாதுகைன்னு ஆயிடுத்தோ அப்பவே துவந்தம் இரண்டுன்னு ஏற்படும். ஏன்னு கேட்டான்னா, இப்போ காதுல போய் தோடு வாங்கிக்கிறேன், கடைக்கு போய் தோடு வாங்கிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு தோடு வாங்கிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். கையில வலை வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னா இரண்டு வலை வாங்கி கொள்கிறார்கள் தான் அர்த்தம். அதே மாதிரிதான் திருவடியில பாதுகை சாத்தின்னு இருக்கார் அப்படின்னா இரண்டு திருவடிகள் இருக்கிறபடினாலே இரண்டு பாதுகையை சாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இரட்டையை கொண்டாடும்படியாக ஒரு பத்ததி. இப்போ எதுக்கு பாதுகா தேவி ஒருத்தரா இல்லாமல் இரண்டு பேராக நமக்கு அனுகிரகம் பண்றார் பாருங்க. அது எப்படின்னா, எப்படி பெருமாள் தாயார் இரண்டு பேரா அனுகிரகம் பண்றாளோ, ஒருத்தர் அனுகிரகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் பேசாம இருக்கலாம் இல்லையோ, ஆனா இருக்கிறது இல்லை. ஏன்னா எப்போ அவர் ஜகத்துக்கெல்லாம் பிதாவு ஆயிட்டாரோ, எப்ப இவர் ஜகத்துக்கெல்லாம் மாதாவாக தாயார் ஆயிட்டாரோ, அப்ப இரண்டு பேருமா சேர்ந்துதான், பிதாவும் மாதாவும் சேர்ந்துதானே குழந்தைய ரட்சிப்பார்கள். அந்த ரட்சணம் தானே விசேஷமா இருக்கும். பிதா மாத்திரம் இருந்தா மாதா மாத்திரம் இருந்தா அந்த ரட்சணம் விசேஷமாக இருக்காது இல்லையா? அதனால குழந்தைய நன்னா ரட்சிக்கணும் அப்படின்னா பிதாவாவும் இருக்கணும் மாதாவாவும் இருக்கணும். அப்ப பெருமாள் பார்த்தார், தாயார் பார்த்தார், இவ ரெண்டு பேருமா சேர்ந்து நீ பிதாவாக இரு, நான் மாதாவாக இருக்கேன்னு தாயார் சொல்றார். அப்ப இரண்டு பேருமாக இருந்து நாம அந்த குழந்தைகளை ரட்சிக்கலாம் அப்படின்னு அவ ரட்சிக்கிறாளாம். அத சுவாமி தேசிகன் சொல்றார், இவாள்லாம் தம்முடைய சங்கல்பப்படி. ஏன்னு கேட்டா, இவா இப்படி ரெண்டு பேரா இருந்து ரட்சிக்கணும் யார் சொன்னா அப்படின்னா யாரும் சொல்லல. ரட்சண சங்கல்பம் இவா தானே பண்றா. பெருமாள் தானே ஜகத்துக்கெல்லாம் ரட்சண சங்கல்பம் பண்றார். அப்ப பண்ணச்ச தாயாரையும் கூட்டுண்டு ரெண்டு பேருமாக இருந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே சங்கல்பம் பண்ணிட்டு, நீர் பிதாவா இருந்து ரட்சிக்கணும், இவர் மாதாவா இருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு ரட்சிக்கிறாளாம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, பிதாவா இருக்கிறவர் அந்த கர்மாவுக்கு ஏற்ற தண்டனை எல்லாம் கொடுத்து, பாபத்துக்கு ஏற்ற தண்டனை எல்லாம் கொடுத்து ரட்சிப்பார். ஏன்னா தண்டனை கொடுக்கறதும் ஒரு ரட்சணம் தானே, அப்படி ரட்சிப்பார். மாதாவா இருக்கிறவர் அந்த குழந்தைக்கு நல்ல அதிகமான வாத்சல்யத்தை எல்லாம் காமிச்சு, அம்மா இல்லையோ, அப்போ மிருதுத்துவம் ரொம்ப மார்தவத்தோடு கூட தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது, தண்டனை இல்லாமையே குழந்தைய ரட்சிக்கணும் அப்படிங்கிற கருத்துல இருந்து ரட்சிக்கிறவர் அவர். இப்படி ரெண்டு பேருமா இருந்து ஜகத்தை ரொம்ப விசேஷமாக யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ரீதியில ரட்சிக்கிறார்களாம். அதே மாதிரி ரட்சணம் வேணும் அப்படின்னு பார்த்தார். இப்ப அதுக்காக தான் பாதுகா தேவி வந்திருக்கார். ஒருத்தரா இருந்தா இப்படி ரட்சணம் இருக்காது, ரெண்டு பேரா இருந்தா ரட்சணம் தான் விசேஷமா இருக்கு அப்படிங்கிறத அவரும் நன்றாக அனுபவித்துக் கொண்டு, அதே மாதிரி நமக்கு ரட்சிக்கணுங்கிறதுக்காக பாதுகா தேவியும் இரண்டு பேராக இருக்காராம். அதாவது ரட்சணம் விசேஷமாக இருக்கு அப்படின்னு தாற்பயம். அந்த ரட்சணத்தை நமக்கு விசேஷமாக சொல்லிக் கொடுக்கும்படியாக இந்த துவந்துவ பத்ததி அப்படின்னு இருக்கு. இதுல 20 ஸ்லோகம்.
துவந்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இரட்டையாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு பதார்த்தம் எடுக்கிறார். அது போல பாதுகை இருக்கார், அது போல பாதுகை இருக்கார் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சாதிக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். இப்போது முதல் ஸ்லோகம். பிரபத்யே பாதுகா ரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம் ஓதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். இந்த பாதுகாதேவி இரண்டு பேராக இருப்பதை பார்த்தால் பிரணவத்தினுடைய இரண்டு அம்சங்கள் போல இருக்கின்றன. பிரணவத்துல அகாரம் உகாரம் அப்படின்னு ரெண்டு அம்சம், அதுக்கு மேல மு அப்படிங்கிறது ஒட்டின்னு இருக்கு, சேர்ந்து இருக்கு. அகார உகாரங்கள்ல முக்கியமான ரெண்டு அம்சம் அகார உகாரங்கள். இந்த பிரணவங்கிறது எப்படி உயர்ந்த மந்திரம், அதுல இந்த ரெண்டு அம்சத்தை வைத்துக்கொண்டு பிரணவம் நம்மளை ரட்சிக்கிறது. ஏன்னா கட்டோபனிஷத்துல இதனுடைய வைபவங்கள்லாம் வரும். அதுல அந்த விஷ்ணுவனுடைய பரமம் பதம் இருக்கோ இல்லையோ அது இந்த பிரணவத்துல இருக்கு அப்படின்னு வரும். பல இடத்துல வேதத்துல வரும். ஓமிதி பிரம்மா அப்படின்னு ஒரு வேதத்துல தைத்திரியத்துல, பிரணவத்துல ஓமித் ஏத்தது ஏத்தத்வை இத்தது அப்படி எல்லாம் வரும் பல இடங்கள்ல. ஆக பெருமாளுடைய சொரூபமே இந்த பிரணவத்துல இருக்கு. பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் குறிப்பிடும்படியாக இந்த பிரணவம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பிரணவத்தினுடைய ரெண்டு அம்சம் மாதிரி இப்ப பாதுகையினுடைய ரெண்டு அம்சங்கள், இரண்டு பாதுகை இருக்காரோ இல்லையோ அது பிரணவத்தினுடைய ரெண்டு அம்சம் மாதிரி இருக்கா. பிரபத்யே பாதுகா ரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம். அப்ப அந்த பாதுகையை சேவிக்கிறேன். ஏன்னா பிரணவத்தையும் சேவிக்கிறேன். பிரம்ம பிரபத்ய ஓம் பிரபத்யே அப்படின்னு ஒரு வேதத்துல ஓம் பிரபத்யேன்னு, அந்த மாதிரி இந்த பாதுகையும் பிரபத்யே, இவரும் பிரணவம் மாதிரி அகார உகாரம் அங்க ரெண்டு அம்சம் இருக்க மாதிரி இவரும் ரெண்டு அம்சத்தோட சேவை சாதிக்கிறார். அப்ப அந்த பிரணவத்தினுடைய அந்த ரெண்டு அம்சங்களுக்கும் பாதுகையினுடைய இந்த ரெண்டு பாகங்கள் இருக்கும், இதற்கும் ஒற்றுமை நிறைய இருக்கு. அது அந்த ஸ்லோகத்துல வேடிக்கை ரெண்டு ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. தேசிகனுக்கே உரிய பாங்கு இருக்கு இல்லையா, ஒரு பத்ததி இல்ல ரெண்டு அர்த்தத்தோட நிறைய ஸ்லோகம் சாதிப்பார். இப்ப இது ரெண்டுக்கும் என்ன மாதிரி இருக்குன்னா, முதல் விஷயம் எஸ்மின் அனந்தஸ்யாபி தத் பதம். அனந்தனான பெருமாள் அவனுடைய பதமானது பிரணவத்துல இருக்கான். அவனுடைய பெருமாள் பிரணவத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய சொரூபம், பதம்னா சொரூபம்னு அர்த்தம் வச்சுப்போம். அப்ப பெருமாளுடைய சொரூபம் அந்த பிரணவத்துல இருக்கார். ஏன்னா வாச்சகமா பிரணவம் இருக்கப்பட அந்த சொரூபத்தை சொல்றபடினால பெருமாளுடைய சொரூபம் பிரணவத்துல இருக்கார். பாதுகைக்கு வரைச்ச அனந்தஸ்யாபி தத் பதம். அனந்தனுடைய பதம்னா திருவடி, அனந்தனுடைய திருவடியானவர் பாதுகையில இருக்கார் அப்படின்னு வருது. ஓதம் மிதம் இதம் யஸ்மின். மிதம் அப்படின்னா அந்த பெருமாளுடைய திருவடியானது பாதுகையில அளவுபட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மானம்னா அளவு, மிதம்னா அளவுபட்டு இருக்கு. அதாவது திருவடி எந்த அளவோ அந்த அளவு பாதுகை, பாதுகை எந்த அளவோ அந்த அளவு திருவடி அப்படின்னு சரியான அளவோட இருக்கு. பிரணவத்துல வரைச்ச மிதம் அப்படின்னா மு இதம்னு வச்சுக்கணும். மகாரத்தோடு சேர்ந்திருக்கிறது. முனா மகாரம், அந்த மகாரத்தோடு சேர்ந்திருக்கிறது. மகாரம்னா யாரு? ஜீவன் தானே. மகாரார்த்தோ ஜீவஹா. அப்போ அகாரார்த்தோ விஷ்ணு, அகாரார்த்தம் விஷ்ணு, உகாரார்த்தம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்றது, மகாரார்த்தம் ஜீவன் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம். அந்த ரீதியில அகார உகாரத்தோட, அதாவது பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரோட கூட மகாரமான ஜீவனானவன் சேர்ந்து சேஷனாக இருக்கான். தம்பதிகளுக்கு சேஷன் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த ரீதியில பிரணவமானது மிதம் ஜீவனோடு சேர்ந்திருக்கு. ஜீவர்கள் எங்களுக்கு தாசர்கள் சேஷர்கள் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு அந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது. இங்க பாதுகையில வரைச்ச பாதுகையில அந்த அர்த்தம் சொல்லலாம், மிதம்னு சொல்லலாம். ஏன்னா மகாரார்த்தமான ஜீவன் பாதுகையில சேர்ந்திருக்கார். ஏன்னா பாதுகைக்கு சேஷனாக ஜீவன் இருக்கான்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் மிதம் அப்படின்னா அளவுபட்டது அப்படின்னு அர்த்தம். ஓதம், ஓதம் அப்படின்னா சேர்ந்திருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சேர்ந்திருக்கிறது. இல்ல அனந்தஸ்யாபி தற்பதம் ஓதம், அனந்தனுடைய சொரூபம் இதுல சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல பாதுகை பிரணவம் ரெண்டுமே ஓதம்னு வரும். அதுல பிரணவத்துக்கு ஓதம் அப்படின்னா ஓங்கார ரூபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உண்டு. அதாவது வியாக்கரணத்துல ஓத் அப்படின்னா ஓங்காரத்துக்கு பெயர், அத் அப்படின்னா அகாரத்துக்கு பெயர், இத் அப்படின்னா இகாரத்துக்கு பெயர். அது மாதிரி ஓத் அப்படின்னா ஓங்காரத்துக்கு பெயர். ஆக ஓதம்னா ஓங்கார ரூபத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவர் ஓங்கார ரூபத்துல, அந்த பிரணவமானவர் ஓங்கார ரூபத்துல இருக்க அப்படின்னாலே ஓதம் அப்படிங்கிற அர்த்தம் வருது.
இப்படி பலவிதமாக அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. அனந்தஸ்யாபி தற்பதம். தற்பதம்னா பெருமாளை குறிக்கக்கூடிய தத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பெருமாளுடைய சகஸ்ரநாமத்துல பெருமாளுக்கு தத்து அப்படின்னு ஏகோ நைகஸ்ஸவ கிம் எத்தத் பதமனுத்தமம்னு சகஸ்ரநாமத்துல வரும். தத்து அப்படின்னே பெருமாளுக்கு ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்றோம்னா கர்மானுஷ்டானத்துல முதல்ல சொல்லணும். எந்த கர்மானுஷ்டானம் பண்ணச்சியும் முதல்ல மகா சங்கல்பம் பண்ணுவா. அதுல மகா சங்கல்பம் ஆரம்பத்திலேயே ஹரிரோம் தத்து ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு ஆரம்பம் சங்கல்பமே. ஹரிஹி ஓம் தத்து அப்படின்னு சொல்லணும் முதல்ல. ஹரிரோம் தத்து ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா. என்ன அர்த்தம்னா ஹரி அப்படின்னா எல்லா கர்மா ஆரம்பத்திலையும் முதல்ல ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு பொதுவான ஒரு விதி இருக்கு. ஹரிமேவஸ்மரே நித்தியம் ஸ்நானாதிஷுச்ச கர்மசு. ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு காத்தால குளிக்கிறோம் இல்லையோ அப்பவே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு தான் குளிக்கணும். எழுந்துக்கச்சே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும். காலங்காத்தால கண்ணு முழிக்கச்சே முதல்ல வாயை திறந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லணும். வெள்ளை எழுந்து ஹரி என்ற பேரர்வம்னு நாச்சியார் அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. தூங்கி எழுந்துக்கச்சே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுடா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்நானாத் இஷ்ட கர்மசு குளிக்கச்சியும் சரி சந்தியா எல்லாத்துலயும் இந்த ஹரிநாம ஸ்மரணம் முக்கியம். அப்ப ஹரின்னு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஓம் அப்படின்னா பகவானுக்கு சேஷமானது. இந்த நம்ம செய்யற இந்த அனுஷ்டானம் நான் பகவானுக்கு சேஷமானவன். தத்து இந்த கர்மாவும் பகவானுடையது அப்படிங்கிறதாக பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய கர்மா அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும். அதுக்காக தான் ஹரிரோம் தத்து அப்படின்னு சொல்றான். இது பகவத்கீதையில இத சொல்றார், கிருஷ்ணனே சொல்றார் இந்த தத்துங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறத. அந்த மாதிரி சத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மார்த்தாளுடைய சம்பிரதாயத்துல ஓம் தத் சத்து அப்படின்னு வாழலாம். ஹரிஹி சொல்ல மாட்டான்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லலாம் அவளுக்கும். ஆனா அவ சம்பிரதாயத்துல என்ன சொல்றான்னா ஓம் தத் சத்து அப்படின்னு எல்லா கர்மாலையுமே சொல்லுவா அவளும். அங்கேயும் ஓம்ங்கிறது பெருமாளுடைய திருநாமம் தான், தத்துங்கிறது பெருமாளுடைய திருநாமம் தான், சத்து அப்படிங்கிறதும் பெருமாளுடைய திருநாமம் தான். ஆனால் இங்க ஸ்ரீபாஷ்யத்தை அதாவது கீதா பாஷ்யத்துல இதுக்கு அர்த்தம் எழுதுறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அவர் சத்துன்னு சொல்ல வேண்டாம், சத்தா நடந்துட்டா போருங்கிற. அதான் அந்த கர்மா சத்கர்மாவா இருக்கணும். சத்கர்மானா பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ற கர்மா இதுவோ அதுக்கு சத்கர்மா அப்படின்னு பெயர். அதனால சத்து அப்படிங்கிறது செயல்ல இருக்கணும். பெருமாளுக்கு சமர்ப்பண ரூபமாக செயல்ல இருக்கணும். ஹரிஹி ஓம் தத்து அப்படிங்கிறது ஸ்மரணத்துல இருக்கணும், வாக்கால சொல்லணும் அத அப்படின்னு சாதிச்சிருக்க. வித்தியாசம் சாதிச்சிருக்க. என்ன இருந்தாலும் ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹரிநாமத்தை விட்டுட்டா அவ சம்பிரதாயத்துல இல்லை. அது என்ன காரணத்தினாலயோ இல்லைங்கிறது இருக்கட்டும். இப்ப நமக்கு ஹரிரோம் தத்து அப்படின்னு சொல்ற அப்படின்னால இந்த ஓம்ங்கிறதோடு கூட அந்த தத்து அப்படிங்கிறது சேர்ந்து இருந்து வச்சுக்கோங்க. அப்ப அது கர்மாரம்பத்துல விசேஷமா இருக்கும் இல்லையோ. அதை சொல்ற அனந்தஸ்யாபி தற்பதம். அந்த அனந்தனுக்கு எத்தனையோ திருநாமம் இருந்தா கூட அந்த தத்து அப்படிங்கிற பதம் இருக்கேன் அது ஓத்தம் மிதம் இங்க சேர்ந்து இருக்கு. இந்த இடத்துல எல்லா கர்ம ஓத்தம்னா ஓங்காரத்தோட சேர்ந்து பிரணவத்தோட சேர்ந்து அது இருக்கு. பிரபத்தே பாதுகா ரூபம் ஓம் தத்து அப்படிங்கிறது மந்திரமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. இப்படி பல அர்த்தங்கள் வரும்படியான ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். மொத்தமாக கிட்டத்தட்ட பிரணவ ரூபத்துல அதாவது ஜீவனையும் சேர்த்துண்டா, பிரணவத்துல அகார உகாரம் கூட மகாரத்தையும் ஜீவனையும் சேர்த்துண்டா எப்படியோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பாதுகாய் கீழே நம்ம சிரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு பாதுகையும் அகார உகார ரூபம், கீழே இருக்க நம்ம சிரஸ் தான் மகார ரூபம் அப்படின்னா அப்ப பிரணவத்தினுடைய ஒரு ரூபம் அங்க இருக்கா மாதிரி இருக்கான். அப்போ அவரை சேவிக்க வேண்டாமா நம்ம? எப்படியானா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றாரு இல்லையோ, அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாமஹ. ராமன் சீதாதேவி ரெண்டு பேரும் காட்டுல போகும்போது பின்னாடியாக லக்ஷ்மணன் போறாராம். போனா அப்படியே பிரணவம் போற மாதிரி இருக்குங்கிறார் வால்மீகி. ஏன்னா அகாரார்த்தம் ராமன், உகாரார்த்தம் சீதா பிராட்டி, பின்னாடி மகாரார்த்தமான லக்ஷ்மணன் சேஷனாக பின்னாடி நடந்து போறார் தாசனாக. அப்போ பிரணவம் நடந்து போற மாதிரி இருக்கு, பிரணவம் நடமாடும் பிரணவமாக இருக்கா வா அப்படின்னு அழகா சொல்ற. அது மாதிரி ஒரு காட்டுக்குள்ள கை கால் முளைச்சு பிரணவம் நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற. அதே மாதிரியாக ஒரு பிரணவமானது
எப்படி அகார உகாரம் கீழே மகாரம் சேஷனாக இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாம சடாரி வாங்கிக்கும் போது அந்த ஒரு அனுபவம் நமக்கு பிரணவ ரூபத்துல பெருமாளோட சேர்ந்து இருக்க ஜீவன் மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்படியான ஒரு ஸ்லோகம் இது. கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லலாமோ என்னமோ கூட தோன்றது. சடாரி சாதிக்கும் போது தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி கிருதார்த்தோஸ்மி கிருபாணிதேன்னு சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இதை சொல்லாமே பிரபத்யே பாதுகாரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம் ஓதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். இரண்டாவது ஸ்லோகம் மணிபாதுகையோர் யுகம் முராரேஹே மயி நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராச்சரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாக்ஷமயோரிவா அவதாரஹ அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலே ரெட்டையான விஷயங்கள் சொல்ல போறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல ரெட்டை எதுனா கருணா க்ஷமா, கிருபா க்ஷமா அப்படின்னு, கருணை பொறுமை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. இந்த ரெண்டு பேரும் தான் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறார். பெருமாளுக்கு இந்த ரெண்டும் நிறைய இருக்கு, கருணையும் இருக்கு பொறுமையும் நிறைய இருக்கு. கருணைனா என்ன அப்படின்னு கேட்டான்னா ஜீவர்கள் கிட்ட ரொம்ப அதிகமான கருணையோடு கூட அவர்கள் தப்பு பண்ணால் அதை எந்த அளவு மன்னிக்க முடியுமோ அந்த அளவு மன்னிக்கணும். அப்படி மன்னிக்க முடியாம அவன் துஷ்டனா இருந்தான்னா தண்டனை கொடுத்தாவது அவர் சரி பண்ணணும். அதனால மன்னிக்கணும், மேக்சிமம் மன்னிக்கணுங்கிற ரீதியில கருணை இருக்கு. பொறுமைனா எந்த அளவு இருக்குன்னா கூடிய அளவு அது தப்பாவே பார்க்க கூடாது. ஜீவன் செய்யறது அது தப்பா. குழந்தை அம்மாவனுடைய வயத்துல, குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கச்ச அம்மாவனுடைய வயத்துல எட்டி உதைக்கும். அது போய் குழந்தைய எட்டி உதைச்சான்னு எந்த அம்மாவாவது ரிப்போர்ட் பண்றாங்க? இல்ல குழந்தைய பிறந்தான் அந்த அம்மாவுக்கு அதனாலே சரீரத்துல கடிக்கும் முதலானதெல்லாம் பண்ணும், அதை எந்த அம்மாவது ரிப்போர்ட் பண்றாங்க? இல்லையே. என்ன கேட்டா பொறுமை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறா. நம்ம குழந்தைன்னா அப்படிதான் பண்ணும் அப்படின்னு குழந்தைய சகிச்சுக்கிறா இல்லையா? அந்த மாதிரி பொறுமை ஒண்ணு. ஆக இந்த கருணை பொறுமை இந்த ரெண்டு பெருமாளுக்கு இருக்கு. கருணை இருக்க வேண்டிய இடத்துல கருணை, பொறுமை இருக்க வேண்டிய இடத்துல பொறுமை. அதாவது தெரியாமல் அவன் பாவம் செஞ்சுட்டான்னா பொறுமை, அது பாப்பமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சே தப்பு செஞ்சான்னா கருணை. இந்த ரெண்டையும் வச்சுட்டு பெருமாள் ரட்சிச்சுட்டு இருக்கார். அந்த கருணையும் பொறுமையும் ஒரு அவதாரம் எடுத்து வந்தா மாதிரி இங்க ரெண்டு பாதுகை இருக்காராம். அப்ப ஜனங்க அதிகிருத்திய சராச்சரஸ்ய ரக்ஷாம், லோகத்திலே ரெண்டு விதமா இருக்கா, சரம் அச்சரம் சொல்லிட்டோம். இப்ப ரெண்டு பேரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றார், ரெண்டு விஷயம் இருக்கார், ரெண்டு குணம் கருணை பொறுமை அப்படின்னு. இந்த ரெண்டு பேருமே ரூபம், ஒரு கருணை ஒரு ரூபம் பொறுமை ஒரு ரூபம் எடுத்து வந்தா மாதிரி இந்த ரெண்டு பாதுகை இங்க இருக்கார். அதனால அவர்கள் தான் எங்களுக்கு மங்களத்தை எப்பவுமே கொடுப்பார்கள். மணிபாதுகையோர் யுகம் முராரேஹ மம நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராச்சரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாக்ஷமயோரிவாவதாரஹ. ஆச்சரியமான மங்கள ஸ்லோகம் இது. ஸ்ரீ ரங்கநாத பாதுகா அப்படின்னு பத்திரிகை வருது இல்லையா ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமத்துல இருந்து. இதுல முதல்ல இந்த ஸ்லோகம் தான் எழுதுறான். ஏன்னா மங்களமா ஒரு ஸ்லோகம் முதல்ல ஆரம்பத்துல இருக்கணும். ஒரு பத்திரிகைன்னா ஆரம்பத்துல மங்களமான ஸ்லோகம் இருக்கணும் இல்லையோ? அது ரங்கநாத பாதுகா தான பத்திரிகைய. அப்போ பாதுகையில மங்களமான ஸ்லோகம்ங்கிறது இந்த ஸ்லோகம். மம நித்யம் விததாது மங்களானி அப்படின்னு இருக்கும் இல்லையோ? அதனால இந்த ஸ்லோகத்தை முதல்ல மங்களா சாசனமாக முதல்ல இந்த ஸ்லோகம் இருக்கிற வழக்கம். மூணாவது ஸ்லோகம் சரணோ மணிபாதுகே முராரேஹ பிரணதான் பாலயிதும் பிரபத்யமானம் விபதாமிக தெய்வமானுஷீணாம் பிரதிகாரம் யுவயோர்த்வயம் பிரதீமஹா. அடுத்து மங்களமா இருக்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னார். அதே மாதிரி பிராயசித்தமா இருக்கிறதுக்கு ரெண்டு, பிரதிகாரமாக ரெண்டு. அதான் மனுஷர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல ரெண்டு விதம் இருக்கான். ஒண்ணு தெய்வமான ஆபத்து, இன்னொன்னு மானுஷமான ஆபத்து. மானுஷமான ஆபத்துனா மனுஷர்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல மனுஷ மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆபத்து மானுஷமான ஆபத்து. நம்ம ஆத்திலேயே மனுஷர்களாலே இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஜந்துக்களாலே நமக்கு வரக்கூடிய ஆபத்து மானுஷமான ஆபத்து. தெய்வமான ஆபத்துனா இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ரீதியில நல்ல மழையோ நல்ல வெயிலோ நல்ல பூகம்பம் முதலானதோ அதிகமா போய் அதனாலே வரக்கூடிய ஆபத்துங்கிறது தெய்வமான ஆபத்து. இப்ப இந்த தெய்வமான ஆபத்து மானுஷமான ஆபத்து ரெண்டும் வருது. சில சமயம் மனுஷன் சிந்திக்காம தெய்வ சங்கல்பத்தினாலேயே நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வருது. என்ன பண்றது, தெய்வம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ரெண்டு விதமா ஆபத்து இருக்கும். நம்ம சிந்திக்க வேலை என்னமோ பகவான் கொடுத்துருக்கான்னு சொல்றோம். அப்போ ரெண்டு விதமான ஆபத்து போகணும்னா
அவர் 2 பேரா இருந்து ரட்சணம் பண்ணணும்னு பெருமா பாதுகா நினைக்கிறாராம். அதனால அவர் 2 பேரா இருக்கார் அப்படின்னு. விபதாமிக தெய்வமானுஷீனாம் பிரதிகாரம் யுவயோர்த்வயம் பிரதீமஹ. எப்படி ரட்சிப்பதற்கு கருணை பொருணைன்னு 2 இருக்கோ, அந்த மாதிரி நமக்கு கேடு விளைவிப்பதற்கும் தெய்வம் மானுஷம்னு 2 ஆகாரம் இருக்கு, 2 விதம் இருக்கு. அந்த 2 விதமான கேடுகளையும் போக்கி அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பாதுகாதேவி 2 பேராக இருக்கார் என்று தாத்பரியம். 4வது ஸ்லோகம். முரபின் மணிபாதுகே பவத்யோஹ விஹிதோ நூனமசௌ மிதோ விபாகः பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வராணாம். பக்தர்கள்ல 2 பேர் இருக்கா. அவ 2 பேருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பாதுகையும் 2 பேரா இருக்காராம். பக்தர்கள்ல 2 விதம். ஒருத்தர்கள் தெய்வ பிரகிருதிகள், இன்னொருத்தர்கள் ஆசுர பிரகிருதிகள் அப்படின்னு இருக்கா. தெய்வ பிரகிருதிகள்னா நல்லவா, நல்ல இடத்துல பெருமாளை சேவிப்பா. ஆசுர பிரகிருதிகள் அப்படின்னு சில பேர் இருக்கா. எப்படியானா பகவத்கீதையே தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து அப்படின்னு சொல்றான். மனுஷாளுடைய குணத்திலே 2 விதம் இருக்கான். சில பேருக்கு தெய்வீ சம்பத்து அப்படின்னா தெய்வ ரீதியிலே நல்ல குணங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு ஆசுரி சம்பத்து அப்படின்னா அசுரர்கள் மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கெட்ட எண்ணமா இருக்கும். அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய செயல்கள் எல்லாமே யார் யாருக்கு என்ன நம்ம துக்கம் விளைவிக்கலாம், எப்படி ஹிம்சை பண்ணலாம், எப்படி சண்டை போடலாம், இப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்படி 2 விதமா இருக்கா அப்படின்னு வந்து பகவத்கீதையில. பொதுவாகவே வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் சுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு. சுரர்கள்னா தேவர்கள், தேவாசுராக அப்படின்னு வேதத்துல அடிக்கடி வரும். இப்ப சுரர்கள் அசுரர்கள் 2 பேருமே பெருமாளை சேவிக்கிறான். அசுரர்கள் கூட பெருமாள் சேவிக்கிறா அப்படிதான் வரும். ஏன்னா அவளுக்கும் அவ காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு தெய்வம் வேணுமோ இல்லையோ. அப்போ பெருமாள் தான் அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யாச்சே. அதனால என்ன பண்றான் கேட்டான்னா, அவளும் பெருமாளை சேவிச்சுட்டு எங்களுக்கு இந்த காரியம் ஆகணும். அசுரர்களும் யாகங்கள்லாம் பண்றா, பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறா, அப்படிலாம் வரும். எத்தனையோ அசுரர்கள் அங்கங்க வரம் கேட்டு வாங்கிட்டா, பிரம்மா கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டா, சிவன் கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டா, அப்படிலாம் உண்டோ இல்லையோ. அந்த மாதிரி உண்டு. இப்ப அதே மாதிரி பார்த்தானா தேவர்களையும் சுரர்கள் அசுரர்கள் 2 பேர் இருக்கா. மனுஷர்களையும் சுர பிரகிருதிகள் அசுர பிரகிருதிகள்னு 2 பேர் இருக்கா. அதனால இவா 2 பேருக்கும் பாதுகா அனுகிரகம் பண்ணுவாரா? பொதுவா பார்த்தானா நல்லவாளுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணவர். இப்ப அவளுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னா 2 பேரா இருக்கா. அதுக்கு யாரா இருந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவார். அதாவது மொத்தமா அனுகிரகம் பண்ணி அசுரர்களுக்கே அனுகிரகம் பண்ணி சுரர்களை ஒழிச்சு இப்படி எல்லாம் பண்ண மாட்டார். அனுகிரகம் பண்ற மாதிரி பண்ணி அவளை திருத்த முடியும்னா திருத்துறது, இல்ல ஒழிச்சுதான் ஆகணும்னா வேற வழி இல்லாம ஒழிக்கிறது. இது எல்லாமே அனுகிரகம் தானே. அதனால பஜதாம் அபரஸ்பர பிரியாணம். சரி, ஆனா ஒருத்தராவே இருந்து 2 பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அவ 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதான் அப்படின்னு. என்ன கேட்டான்னா வேதத்துல அடிக்கடி கதை வரும். தேவர்களுக்கு தெரியாமல் அசுரர்கள் யாகம் பண்ணணும்னு பண்ணுவான். நாங்க யாகம் பண்றதோ, நாங்க வந்து ஈஸ்வரனை போய் ஆராதிக்கிறதோ இதை தேவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்வா. அந்த மாதிரி அசுரர்களுக்கு தெரியாமல் தேவர்கள் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாளாம், இல்ல யாகங்கள் எல்லாம் பண்ணுவாளாம். இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது இல்லையா. அதனால இவருக்கு அவர் அங்க இருந்தா தெரிஞ்சா இவர் வரமாட்டார், இவர் இருந்தா தெரிஞ்சா அவர் வரமாட்டார், இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு. அப்ப பார்த்தார் பாதுகா தேவி 2 ரூபத்தை எடுத்துக்கிறார். இது தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், அசுரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். மனுஷால நல்லவாள் கெட்டவாள் 2 பேருக்குமே பாதுகா தேவி அனுகிரகம் பண்ற. அதை யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அப்படி அனுகிரகம் பண்ற. சில சமயம் வந்து கெட்டவாளை திருத்தனம், அந்த திருத்தறதுலயும் பல விதம் இருக்கு. அவளை இன்னும் வளர விட்டு அதுக்கப்புறம் திருத்தனம் அப்படி எல்லாம் கூட உண்டு. அது எப்படி பண்ணணுமோ அப்படி பெருமாள் பண்றார். பாதுகையானவர் அப்படி பண்றார். அதுக்காக தான் விகிதோ நூனம் அசோ மிதோ விபாக. அவள்தான் 2 பேரா அவர் பிரிஞ்சிருக்க. எப்படி சுரர்கள் அசுரர்கள் 2 பேரா பக்தர்கள் பிரிஞ்சிருக்காளோ இந்த மாதிரி பாதுகை நானும் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாராம். அதுல எனக்கும் இந்த மாதிரி சுர அனுகிரகம்னு ஒண்ணு உண்டு, அசுர அனுகிரகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. 2 விதமா நான் வச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு ஏத்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ற ரீதியில அசுராளுக்கு பண்ண முடியாது, அசுராளுக்கு பண்ற ரீதியில தேவர்களுக்கு பண்ண முடியாது இல்லையா. அது மாதிரி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அஹிதோன் மதனாய சம்ஸ்ரிதானாம் அலமாலோ கவசேன சத்ததோவா கரையோச்ச ரதாங்க பஞ்சஜன்யோ மதுகந்து பதயோச்ச பாதுகேயே. அடுத்து 2ஆக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா பெருமாளுடைய திருக்கைகள்ல சங்கம் சக்கரம் 2 பேரும் ஆழ்வார்கள்னு சொல்லுவா. சங்க சக்கரம் பெருமாள் ஏந்தி இருக்கார். ஆயுதங்கள்ல பிரதானமான 2 ஆயுதங்கள் சங்க சக்கரம் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா. சங்க சக்கரம் மாதிரி இருக்காராம். என்னன்னா பெருமாளுடைய திருக்கைகள்ல சங்கம் சக்கரம்,
பெருமாளுடைய திரு அடிகள்ல 2 பாதுகா, சங்கம் மாதிரி ஒரு பாதுகா, சக்கரம் மாதிரி ஒரு பாதுகா. கையில இருக்க மாதிரி கால்லயும் இருக்கணும் இல்லையோ, கைகள்ல சங்க சக்கரம் இருக்க மாதிரி காதலியும் சங்க சக்கரத்துக்கு துல்லியமாக கரையோச்ச ரதாங்க பாஞ்சஜன்யம் மதுவந்தோ பதயோச்ச பாதுகே. பதங்கள்ல கரத்துல சங்க சக்கரம் இருக்க மாதிரி பதத்துல பாதுகா 2. இதுல சங்கமானவர் அவர் ஒரு விதமா ரட்சிக்கிறார், சக்கரம் ஒரு விதமா ரட்சிக்கிறார். சங்கமானவர் தன்னுடைய சப்தத்து மூலமா சங்க நாதத்தின் மூலம் ரட்சிக்கிறார். சங்க நாதமே மங்களமானது. சங்க நாதத்தினாலே நல்லவர்கள் எல்லாம் ஹிருதயம் நிரம்பி இருப்பார்கள். சங்க நாதத்தினாலே அசுரர்கள் எல்லாம் ஒழிவார்கள். இப்படி எல்லாம் நிறைய உண்டு. சக்கரங்கிறவர் பிரகாசத்தினால ரட்சிக்கிறார், ஆலோகத்தினால. சக்கரத்தினுடைய பிரகாசமே எல்லாருக்கும் ஹிதத்தை கொடுக்கும், அசுரர்களை ஒழிக்கும். இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அப்போ அஹிதோன்மதனாயசம் ஸ்ரிதானாம் அலம் ஆலோக வசேன சப்ததோவாம். ஆக 2 ரீதியில சங்கம் சக்கரமும் துஷ்டர்களை ஒழித்து அமங்கலங்களை ஒழித்து மங்களத்தை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாதுகை என்ன பண்றாருன்னா ஆலோக வசேன சப்ததோவாம். ஒன்னு பிரகாசத்தினால ரட்சிக்கிறார், இன்னொன்னு நாதத்தினால ரட்சிக்கிறார். சக்கரம் எப்படி பிரகாசத்தால் ரட்சிக்கிறாரோ அது மாதிரி பாதுகையும் தன்னுடைய பிரகாசத்தினாலே ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாம எத்தனையோ இந்திரநீல பத்ததி, காஞ்சன பத்ததி அதெல்லாம் பார்த்தோம். இவர் எப்படி பிரகாசத்தினாலே ரட்சிக்கிறார் அப்படின்னு. இவர் எப்படி ஆலோக சப்தத்தினாலே ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது நாத பத்ததி அப்படிங்கிறத பார்த்தோம். நாதத்தை குறிச்சே நிறைய எழுதியிருக்கேன் இங்க. ஆலோகம்னா கட்டாட்சம்னு வேற அர்த்தம், கட்டாட்சத்தினாலே ரட்சிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆக சங்க சக்கரம் ரட்சிக்கிற மாதிரி ஆலோகத்தினாலையும் சப்தத்தினாலையும் 2 விதமாகவும் ரட்சிக்கிறது. சங்க சக்கரத்துக்கு துல்லியமாக பதத்திலே 2 பாதுகை இருக்கா. அவதீரித சாது பத்ததீனாம் அலசானாம் மதுவைரி பாதுகே த்வே இதரேதர சாகச்சரியமித்தம் பிரதிபன்னே இவதைவ பௌருஷேனஹ. அடுத்தது நல்லோர்கள், மகான்கள், பெரியவர்கள் அவர்கள்லாம் 2 வழி வச்சுட்டு இருக்கா. ஒன்னு தெய்வம், இரண்டாவது பௌருஷம். பௌருஷம் நாம செய்யற பிரயத்தனம், நாம முயற்சி செய்யணும். தெய்வம்னா தெய்வத்தினுடைய ஆணுகூல்யம். இது 2 சேர்ந்தாதான் ஒரு காரியம் அப்படிங்கிறது பூர்ணமாகும். மனுஷன் மாத்திரம் செய்ய முடியாது. இல்ல தெய்வமே செய்யும், நான் எதுக்கு செய்யணும், ஒன்னும் செய்யாமையும் இருக்க முடியாது. அப்படிதானே எல்லா காரியமும் அப்படிதான். தெய்வமே செய்யறது, நான் எதுக்கு செய்யணும், யாரும் செய்யாம இருக்க முடியாது. யார் யார் என்னென்ன உபாயமோ அந்த உபாயத்தை செஞ்சுதான் ஆகணும். எதுவானாலும் உபாயத்தை செஞ்சாதானே பலன் கிடைக்கும். அதனால உபாயத்தை செய்யணும். அதான் பௌருஷம் அப்படின்னா மனுஷன் செய்யறது. தெய்வம் அப்படின்னா தெய்வம் செய்யணும். தெய்வ அனுகிரகம் இருந்தா தான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. இல்லாட்டா மனுஷனால செய்யவே முடியாது. அதனால எந்த காரியம் எடுத்தாலுமே தெய்வம் பௌருஷம் அப்படின்னு 2 உண்டு. இது பகவத்கீதையில அழகாக வரும். எந்த இது செய்தாலுமே அங்க தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னு வரும். மனுஷன் தன்னுடைய பிராணவாயுனாலே, தன்னுடைய சரீரத்தினாலே, தன்னுடைய இந்திரியங்கள்னாலே எல்லாம் மனுஷன் செய்யறானோ அதே மாதிரி தெய்வமும் சேர்ந்து அந்த காரியத்தை இவனுக்கு நடத்தி வைக்கிறது அப்படின்னு வரும். அப்ப தெய்வம்னும் பௌருஷம்னு 2 விதமாக இருந்து இதரே தர சாகச்சரியம், 2 ஒண்ணுக்கொன்னு சாகச்சரியமா. அதான் தெய்வம் இருந்தாதான் மனுஷனுடைய பிரயத்தனம் சரியா இருக்கும். அதே சமயம் தெய்வனுடைய பிரயத்தனம் மாத்திரம் போறாது, மனுஷன் பிரயத்தனப்பட்டாதான் காரியம் நடக்கும் அப்படின்னு கொள்ளும். இது வேடிக்கை எப்படி சொல்ற வழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெய்வத்தினுடைய பிரயத்தனம், தெய்வத்தினுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டியில மெயின் சுவிட்ச் மாதிரி. மனுஷனுடைய பிரயத்தனம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற சுவிட்ச் மாதிரி. உள்ளுக்குள்ள சுவிட்ச் போட்டா தான் விளக்கு எரியும். ஆனா விளக்கு எரியலையே அப்படின்னா மெயின் ஆஃபா இருக்கா பாருங்கிற. மெயின் ஆஃபா இருந்தா விளக்கு எரியாது. மெயின் சுவிட்ச் தெய்வ சங்கல்பம், அது ஆன்ல இருக்கணும். சரி, மெயின் அதான் ஆன்ல இருக்க விளக்கு எரிவானா எரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற சுவிட்ச் போட்டாதான் விளக்கு எரியும் இல்லையா? அது மாதிரி தெய்வ சங்கல்பங்கிறது மெயின் சுவிட்ச் மாதிரி, மனுஷனுடைய பிரயத்தனம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற சுவிட்ச் மாதிரி. இந்த 2 இருந்தாதான் காரியம் நடக்கும் அப்படின்னு இத்தரேத்தர சாகச்சரியம், ஒண்ணுக்கொன்னு இது 2 சேர்ந்துதான் நமக்கு காரியத்தை நடக்கும்படியாக ஆகிறது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாதுகையானவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா 2 ரூபமாவும் ஆறார் அப்படின்னு. யாருக்கு அப்படின்னா அவதீரி தசாது பத்ததீனாம் அலசானாம் மதுவைரி பாதுகே த்வே. இந்த 2 வயசு செய்யாம சில பேர் இருக்கா. தம் பிரயத்தனம் பண்ண மாட்டான், தெய்வ பிரயத்தனத்தையும் நம்ப மாட்டான், ரொம்ப அலசர்கள்.
அவசனா சோம்பேறி, 1ஆம் நம்பர் சோம்பேறி அப்படின்னு. ஆமா பெருமாள் என்ன செஞ்சு கண்டார் அப்படின்வான். நீ தான் செய்யறதானே அப்படின்னு கேட்டான். யார் உட்காந்து இந்த காரியங்கள்லாம் செய்யறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவான், ரொம்ப ரொம்ப சோம்பேறிகளாக தானும் செய்ய மாட்டான். தெய்வம் என்ன நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, நமக்கு ஒன்றும் அதிர்ஷ்டம்லாம் இல்லை, அதெல்லாம் தெய்வம் நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவா. இவா 2 பேருக்கும் தெய்வ பௌருஷம் 2 காரியத்தை நடத்தி கொடுக்கணும் பாதுகை இருக்காராம். அதாவது என்ன பண்றாருன்னா, பாதுகா அனுகிரகத்தை அவர்களுக்கும் இந்த தெய்வ பௌருஷ சித்தியானது வரும் அப்படின்னு அர்த்தம். பார்ஸ்வயோ சரசிஜா வசுந்தரே பாதையோச்ச மணிபாதுகே யுவாம் சன்னிகர்ஷத நதேன்மதுத்விஷா கிங்கரிஷ்யதி கிருதாகசம் கணஹ. அடுத்து அழகான ஸ்லோகம். லக்ஷ்மி தேவி பூமாதேவி, ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமார், பெருமாளுக்கு பக்கத்துல உபயநாச்சிமார் இருக்கா மாதிரி பெருமாளுக்கு கீழேயும் ஒரு உபயநாச்சிமார் இருக்காராம். அவர் தான் 2 பாதுகா. பாதுகையானவர் நாச்சிமார் அப்படின்னு தானே சொல்றது. திருவடியிலுடைய நாச்சியார், திருவடியிலுடைய நாயிகைகள் தானே பாதுகா. பெருமாளுக்கு ஒரு நாயிகா போறாரு, ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 நாச்சியார் தேவையா இருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டார்னா, அப்பதான் அந்த புருஷகாரம்ங்கிறது நன்னா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்க முடியும். அடிக்கடி வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், இடது பக்கம் பூதேவி நாச்சியார் இருக்க. அப்படின்னாலதான் பெருமாள் ஜீவனுக்கு பூர்ண அனுகிரகம் பண்றார். இல்லாட்டா ஜீவன் ஆர்திராபராதினி ஜனேபி அபிரக்ஷனார்த்தம் ஆர்திராபராதியா வரான், அபராதம் பண்ணிட்டே வரான். கோயிலுக்கு பெருமாள் சேவிக்க வரவனும், இல்ல சரணாகதி பண்ண வரவனும், இல்ல ஒரு பிரார்த்தனை பண்ண வரவனும், ஏதோ தப்பே இல்லாமல் 1 வார காலம் 1 மண்டல காலம் நான் எந்த தப்பும் பண்ணாம இருக்கேன்னு விரதம் இருந்துட்டு வரல. அவன் என்னைக்கும் அவன் பண்ற தப்பையும் எதையும் துளி கூட குறைச்சிக்காமல் அப்படியே தான் கோயிலுக்கு வரான். பெருமாள் கிட்ட பிரார்த்தனை ஒரு பெரிய விஷயமாக பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவன், சரி இந்த பிரார்த்தனை பண்ண போறேங்கிறதுக்காக 2 நாள் 3 நாள் பல விரதங்கள்லாம் இருந்து எந்த விதமான தோஷமும் பண்ணாமல் பிரார்த்தனை பண்ணல. அவன் தப்பு பண்ணிட்டு வந்துதான் பிரார்த்தனையே பண்றான். அதனால ஆர்திராபராதி எல்லாரும் தப்பு பண்ணிட்டே தான் வரா. பெருமாளுக்கு இவனை பார்த்தா பிடிக்காது. அப்ப அப்படி பெருமாள் இவனை பார்த்த உடனே முகத்தை திருப்பி பாரான். அங்கே வலது பக்கம் லக்ஷ்மி தேவி இருக்கார், ஸ்ரீதேவி. அவர் பெருமாள் கிட்ட உபதேசம் பண்றாரா, இந்த பக்கம் திருப்பாதுங்கோ, எதுக்க குழந்தை வந்திருக்கான், குழந்தை பாருங்கோ, குழந்தைய பாருங்கோ, குழந்தைய கட்டாட்சம் பண்ணுங்கோ, உங்க கட்டாட்சம் வேணும் அவன் மேல அப்படின்னு பெருமாளுடைய முகத்தை திருப்பறார் சொல்லி. பெருமாளுக்கு அது சரிப்படலை. உடனே பெருமாள் இடது பக்கம் முகத்தை திருப்பிக்கிறார். அங்க பூமாதேவி இருக்கார். அவர் இங்கே என்ன பார்வை வேண்டி இருக்கு, உங்களுக்கு பொறுமை வேணும். அவர் கருணையை சொன்னார், இவர் பொறுமையை சொல்றார். அவன் பண்றதெல்லாம் தப்புன்னே நினைச்சுக்காதுங்க, குழந்தை பண்றதுன்னு பொறுத்துக்கோங்க நினைச்சு நீங்க அப்படி பாருங்க, அவனை கடாட்சம் பண்ணுங்கன்னு அவர் முகத்தை திருப்பி விடுறார். அதனால எதிர்க்க இருக்கிற ஜீவனை பெருமாள் கடாட்சம் பண்றார், வேற வழி இல்லாமல் அப்படின்னு ஒரு அழகா. ஆர்திராபராதினி ஜனேப்யபிரக்ஷனார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத். ஸ்ரீதேவியோ பூதேவியோ இல்லாட்டா பெருமாள் முகம் திருப்பின்றார். எந்த கோயிலாவது பெருமாள் முகம் திருப்பின்னு இருக்காரா? இல்லையே, நேரம் நம்மளதான பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு காரணம் 2 பக்கமும் உபயநாச்சிமார் இருக்கிறபடியினால அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா அதுக்கு மேல ஒரு கல்பம் இருந்துதான். இந்த 2 பக்கம் இவாளை பார்க்க பிடிக்காமல் எதிர்க்க இருக்கிற ஜீவனையும் பெருமாளுக்கு பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா அவன் பண்ணிருக்கிற தப்பு. இவா 2 பேரும் பெருமாளுக்கு பார்க்கறதுக்கு சரிப்படல. ஏன்னு கேட்டோம்னா இவர்கள்லாம் பெருமாளுக்கு கருணைய பொருணையும் சொல்லி இந்த ஜீவனுக்கு தப்பு பண்ணா கூட அவனுக்கு நீ கடாட்சம் பண்ணணும்னு சொல்றாளே, இது கொஞ்சம் சரிப்படலை. அதனால பெருமாள் கீழே பாக்குறாராம், தலை குனிஞ்சிக்கிறார். வேண்டாம், யாருமே வேண்டாம், அவன் வரைச்சா நான் தலையை குனிஞ்சுடுறேன், அவனையும் பார்க்க மாட்டேன், தலையை குனிஞ்சுடுறேன் அப்படின்னு கீழே தலையை குனிஞ்சுக்கிற. அப்பதான் பாதுகா தேவி இருக்க கீழே. அவர் எடுத்து சொல்றாராம் பெருமாள் கிட்ட, இது நன்னா இருக்கே, நீங்க குழந்தைக்கு கடாட்சம் பண்றீங்களா, இல்ல நான் போய் அவன் சிரசை கொண்டு வந்துட்டுமா, இங்க அவன் சிரசுக்கு நான் போய் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தப்படுத்த இவர். சரி, ஸ்ரீதேவி கருணா ரூபமானவர், பூதேவி பொறுமைய ரூபமானவர். இவ 2 பேரும் 2ஐயும் உபதேசம் பண்றா. பாதுகாதேவி எதை உபதேசம் பண்றாருன்னா அவர் கருணை பொறுமைன்னு 2ஐயும் உபதேசம் பண்றதுக்கு தான் 2 ரூபத்திலேயே இங்க இருக்கார் அப்படின்னு. அதனால பாஸ்வயோ சரசிஜா வசுந்தரே 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமார் போல பாதையோச்ச மணிபாதுகே யுவாம் கீழே குனிஞ்சா பாதைக்கும் திருவடிக்கும் 2 பேர் உபயநாச்சியார் போல, இந்த ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் போல இங்க இருக்கா. இவ பாதுகைகள் 2 பேர் இருக்கு.
சன்னிகர்ஷத நச்சேன்மது திசா. இப்போ பெருமாளுக்கு வேற வழியே இல்லை. அப்படி பாதுகை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிங்கரிஷதி கிருதாக சம்கனஹா. அப்ப நம்ம பாப்பத்துக்கு வேற வழி இல்லை, பாப்பம் நம்ம கிட்டே தான் இருக்கும். பெருமாள் கடாட்சம் பண்ணிதான் பாப்பம் போகும். அப்புறம் நீ கடாட்சம் பண்ண திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு சொல்ற மாதிரி, பெருமாளே நீர் எனக்கு கடாட்சம் பண்ணானா எங்களுக்கு இருக்கிற சாபம் பாப்பங்கள்லாம் போகும் அப்படின்னா, போகிறதுக்கு பெருமாள் கடாட்சம் தேவை. அந்த கடாட்சம் பண்ண வைக்கிறவர் பாதுகை தான், இல்லாட்டா பெருமாள் தலையை குனிஞ்சுருவார். அவர் கருணையும் பொறுமையும் எடுத்து சொல்லி நம்ம கிட்ட கடாட்சம் பண்ண வைக்கிறார். அதனால பாபங்கள்லாம் போச்சு. இல்லாட்டா பாபங்கள்லாம் அப்படியே நிரந்தரமாக நம்ம கிட்டேயே தங்கிடும். பார்த்துக்கோங்க. பாதுகே பவபய பிரதீபயோ பாவயாமி வயோ சமாகமம் சக்தயோர் தனுஜ வைரிண பதே வித்யோரிவ பராவராத்மனோ. அடுத்து இரட்டையாக இருக்கக்கூடியது வித்யால ரெண்டு வித்யா, பரவித்யா அபரவித்யா அப்படின்னு பெயர். பிருகதாரண்யக உபனிஷத்துல இதை பத்தி இருக்கு. வே தே தெய்வ வித்யே, வித்யா ரெண்டு, ஒண்ணு பரவித்யா இன்னொன்னு அபரவித்யா அப்படின்னு வரும். பரவித்யானா இதுனா பெருமாளை நேர சாட்சாத்தாக பார்த்து தியானம் பண்ணுதல். தியானம் பண்ணச்ச அப்படியே கண்ணுக்கு நேர பெருமாள் நிக்கிற மாதிரி பெருமாள் சேவை சாதிப்பார். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணச்ச கூட கண்ணுக்கு நேர பெருமாள் நிக்கிற மாதிரி சேவை சாதிப்பார். அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு ஆனந்தத்துல இருக்கலாம். இது பரவித்யான்னு பெயர். அபரவித்யா அப்படின்னா என்ன கேட்டா, கண்ணுக்கு நேர பெருமாள் நிக்கிற மாதிரி எல்லாம் தோணாது. ஆனா முதல்ல ஆச்சாரியன் கிட்ட இந்த மாதிரி பகவானுடைய சுரூபங்களையும் சுபாவங்களையும் ஆத்ம குணங்களையும், அதாவது பகவானுடைய குணங்களையும் இதெல்லாம் கேட்டு கேட்டு பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எல்லாம் கேட்டு கேட்டு மனசுல பதுக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, இது அபரவித்யா அப்படின்னு பெயர். அபரவித்யாங்கிறது சுருக்கமா சொன்னா, அபரவித்யான்னா கேட்டு வாசிச்சு வர அனுபவம். பரவித்யா அப்படின்னா தியானம் பண்ணி உபாசனம் பண்ணி பெருமாளை நேர பாக்குற அனுபவம். மாதிரி ரெண்டு இருக்கு. உபநிஷத்து அழகா சொல்றது. இதுல ஒண்ணு இருந்தா போறாதுப்பா. அபரவித்யா மாத்திரம் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏன்னா பெருமாள் நேரம் அனுபவிக்கணுமோ இல்லையோ, கேட்டு தெரிஞ்சுட்டா போருமா? இருக்காருன்னு காலக்ஷேபம் கேட்டா போருமா? அனுபவிக்கணுமோ இல்லையோ. இப்போ பரவித்யா வேணும். சரி, பரவித்யா மாத்திரம் இருந்தா போருமா அப்படின்னு கேட்டா அது போராதுப்பா. ஆச்சாரியன் மூலமா கேட்டுதான் அது வரணும். அப்பதான் அது பலனை கொடுக்கும். நானா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு இருந்தா வராது. வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண, அவர்கிட்ட உபசக்தி பண்ணி அது உபனிடத்தே அதை சொல்றது. தத் விஜயானார்த்தம் ச குருவே உபாசிதா, அந்த தெரிஞ்சுக்கிறோன்னா ஆச்சாரியன் கிட்டதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்க. அதனால அபரவித்யா முதல்ல வரணும், அதுக்கப்புறம் பரவித்யா வரணும். அப்படி வந்தாதான் அந்த தியானங்கிறது சித்திக்கும் அப்படின்னு உபரிடத்துல அழகா சொல்றது. இந்த பரவித்யா அபரவித்யா ரெண்டு பேருமா ரெண்டும் சேர்ந்து இருக்கான் ரிஷிகள் கிட்டலாம். அவளை தியானம் பண்ற வியாசரர் பராசரர் சுகர் முதலானவர்கள்லாம் தியானம் பண்றா இல்லையா, ஞானிகள் எல்லாம் ரெண்டு வித்தியும் சேர்த்து இருக்கு அவகிட்ட. ஆனா நமக்கு ஒண்ணும் இல்லையே. நமக்கு சம்சாரம் இருக்கு வாஸ்தவம். அந்த சம்சாரம் தொலையணும்னா தான் இந்த பரவித்யா அபரவித்யா இருக்கும் இல்லையோ. அப்ப நமக்கு பரவித்யா இருக்கா அபரவித்யா இருக்கா, ரெண்டுமே இல்லாதவா தானே நிறைய பேர் இருக்கா. அப்படின்னா ரெண்டுமே இல்லாதவாளுக்கு கூட பாதுகை இருக்கு. அந்த பாதுகையானவர் அந்த பரவித்யா அபரவித்யா பண்ண வேண்டிய அனுகிரகத்தை அந்த பாதுகையானவர் பண்ணி மெதுவாக இவனுக்கு அப்படியே பரநியாசம் பண்ண வச்சு மோட்சம் கொடுப்பாருங்கிற அர்த்தத்துல வித்யோரிவ பராவராத்மனோகம் அப்படின்னு பெருமாளுடைய திருவடியில தான் அந்த பரவித்யா அபரவித்யா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஏன்னா திருவடியை பத்தி தானே ரெண்டு வித்தியும் இருக்கு. அந்த மாதிரி இந்த பாதுகையும் பெருமாளுடைய திருவடியில சேர்ந்து பராவர வித்யா மாதிரியாக பாவயாமி வயோ சமாகமம்ங்கிற பரவித்யா அபரவித்யா ரெண்டும் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளாம் அகிஞ்சனாள், ஆக்கிஞ்சன்யம் இருக்கிறவன். அதனால நமக்கு பாதுகை தான் பரவித்யாஸ்தானத்திலையும் அபரவித்யாஸ்தானத்திலையும் இருக்கிறவர் அவர் தான். அவர் என்ன ஞானம் கொடுக்குறாரோ அதுதான் ஞானம். அவர் என்ன அனுகிரகம் பண்றாரோ அதுதான் அனுகிரகம். நமக்கு வேற தெரியாது. ரங்கசீமணி ரதங்க லக்ஷ்மணா சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவா கமிதுனம் கிருதாஸ்பதம். அடுத்து இந்த பாதுகையானவர் எப்பவுமே சேர்ந்து ரெண்டு பேராவே இருக்கார் இல்லையா. இதை பார்த்தா சக்கரவாக மிதுனம் போல இருக்கு. ஏன்னா எப்பவுமே சேர்ந்து இருக்கிறவர் சக்கரவாக்க பட்சிகள்னு பேர். சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு. அது எப்பவுமே சேர்ந்தே இருப்பார்.
மிதுனம் அப்படின்னு பெயர். ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டும் சேர்ந்து இருக்குமா. அப்போ எப்பவுமே சேர்ந்து இருக்கிறதுக்கு சக்கரவாக்க பட்சிய உதாரணம் சொல்லுவா கவிகள்லாம், பல இடங்கள்ல சொல்லுவா. அந்த மாதிரி பாதுகா தேவி சேர்ந்தே இருக்காராம். சக்கரவாக்க பட்சி வந்த மாதிரி இருக்கு. சக்கரவாக்க பட்சி ஏன் இங்க வந்தது அப்படின்னு கேட்டா, சக்கரவாக்க பட்சிக்கு ஒரு சாபம் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி வேலையில சேரக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம். இது எப்பவுமே ரெண்டாதான் இருக்கும். சக்கரவாக்க பட்சிகள் ரெட்டையா தான் இருக்கும். ஆனா ராத்திரி வேலையில நீங்க சேரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சாபங்கள்லாம் வந்துருக்கும். அதனால அந்த சாபதோஷ சமனாய, இந்த சாபதோஷம் பொறுத்துக்காக சக்கரவாக்க பட்சி என்ன பண்ணலான்னு பார்த்தது. பெருமாளுடைய திருவடியை அரைஞ்சாதான் சாபங்கள்லாம் போகும், எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சரின்னு பெருமாளுடைய திருவடியை ஆசிரிச்சதான். அந்த மாதிரி திருவடியை ஆசிரிச்ச சக்கரவாக்க மிதுனம் போல பாதுகையானவர் இருக்கார் அப்படின்னு வேதிக்கையா சாதிக்கிறார். சாபதோஷ சமனாய தற்பதே சக்கரவாக்க மிதுனம் கிருதாஸ்பதம். சக்கரவாக்கன் பெயர்னா அது சக்கரம் போல இருக்கும். பெருமாளுடைய கையில இருக்க சக்கரம் இருக்கும். அதான் இந்த ஸ்லோகத்துல ரசாங்க லக்ஷ்மணஹான் முதல்ல சாதிக்கிறார். பெருமாளுடைய கையில சக்கர சின்னம் சக்கரம் இருக்கு. அது மாதிரி திருவடியிலையும் சக்கர சின்னம் இருக்கு, பாதுகையிலையும் சக்கர சின்னம் இருக்கு. அங்க பாதுகையில இருக்கிற சக்கர சின்னத்தை எல்லாம் பார்த்தோம்னா சக்கரவாக்கமே ரெண்டு பக்கமும் வந்த மாதிரியாக இருக்கு என்பதாக அர்த்தம். உள்ளர்த்தம் என்ன கேட்டா, நம்முடைய சாபங்கள்லாம் போகணும்னா, ரெண்டு விதமான சாபம் எத்தனை விதமான சாபம் போகணும்னாலும் இந்த பாதுகையை ஆசிரிக்க வேணும் என்று அர்த்தம். 10வது ஸ்லோகம். மானயாமி ஜகதஸ்தமோபகேம் மாதவஸ்ய மணிபாதுகே யுவாம் தட்சிணோத்தர கதிக்ரமோசிதே பத்ததி இவ மயூகமாலினஹ. அடுத்து ரெண்டு அப்படின்னு கேட்டா, தட்சிணாயனம் உத்தராயணம் சூரியனுடைய ரெண்டு கதி. சூரியன் வடக்கேந்து தெற்க போறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தட்சிணாயனம் பெயர். அதாவது பொதுவாக சூரியன் கிழக்க உதயம் மேற்கு அஸ்தமனம் நமக்கு தெரியும். கிழக்க உதிச்சு மேற்கு அஸ்தமனம் ஆகும் போதே அதே சமயத்திலேயே சூரியன் இந்த பக்கம் சைடுலயும் கொஞ்சம் கொஞ்சமா போறது வழக்கம். அது நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தெரியும். அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தா தெரியாது, ஒரு மாசம் ஆகும்போது பார்த்தா தெரியும் வெயில் அங்கேருந்து இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்லாம் தெரியும். அதுல தட்சிணாயனம் 6 மாசங்கள்ல பெருமான் வந்து வடக்கேந்து தெற்க போறான் அப்படின்னு. உத்தராயணம் 6 மாசங்கள்ல சூரியன் வந்து தெற்கேந்து வடக்க வரான். உத்தராயணம்னா உத்தர கத்தின்னு அர்த்தம், உத்தர பக்கம் போறான், வடக்கு பக்கம் போறான்னு அர்த்தம். இப்ப உத்தராயணம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி. அப்போ சூரியனுக்கு ரெண்டு வழி இருக்கு, தட்சிண கதி உத்தர கதி, தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு நாளையும் என்ன பண்றான்னு கேட்டான்னா, ஜகதஸ்தமோ பகே லோகத்தினுடைய இருட்டை எல்லாம் போக்குறான். அதே மாதிரி இந்த பாதுகை இல்ல இந்த பெருமாளுக்கே ரெண்டு வழி வச்சுட்டு இருக்கார். லோகத்தினுடைய இருட்டை எல்லாம் போக்குவதற்காக பெருமாளே தட்சிண கதி உத்தர கதி அப்படின்னு ரெண்டு கதி வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. தட்சிணோத்தர கதி கிரமோசிதே, ஏன்னா ரெண்டு வழியில லோகத்துல அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குற அப்படின்னு அர்த்தம். என்னது ரெண்டு வழி? தட்சிணம் அப்படின்னா பொதுவாகவே தட்சிணம்னா நல்லது மங்களமானது அப்படிங்கிற அர்த்தம். உத்தரம்னா வேற ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாதுகையை பார்த்தோம்னா தட்சிணோத்தர கதி, பாதுகைக்கு ரெண்டு விதமான கதி உண்டு இல்லையோ. வலது காலாலே எடுத்து வச்சால் அது தட்சிண கதி, ஏன்னா வலதுக்கு தட்சிணம்னு பேர் உண்டு. அப்ப இடது காலால எடுத்து வச்சால் அது உத்தர கதி அப்படின்னு வச்சுக்கலாம், வேற ஒண்ணும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம அதை வச்சுக்கலாம். அதனால பாதுகைக்கே தட்சிண கதி உத்தர கதி. பாதுகையை நடக்கும்போது உச்சாரம் பண்ணும்போது வலது பாதுகையினாலையும் இடது பாதுகையினாலையும் நடக்கிறபடினாலே தட்சிணோத்தர கதி அப்படிங்கிறது வலது பக்கத்தாலே நடக்கிறார் இடது பக்கத்தாலே நடக்கிறார் அப்படிங்கிற ரீதியில தட்சிணோத்தர கதி அப்படின்னு உண்டு. அனுகிரகம் பண்ணச்சியும் தட்சிணோத்தர கதி அப்படிங்கிற ரீதியில அனுகிரகம் பண்றார். அப்படி அஜ்ஞான இருட்டை போக்கி ஞானத்தை கொடுக்கிற சூரியன் மாதிரியாக, ஆக தட்சிணோத்தர கதி மாதிரி இருக்காருன்னு. ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கனக பாதுகாமயி பாதுகாத்வயி தத்விபூதி யுகலீவதா திருஷி சந்தத சம விபாகமாஸ்ரிதா அப்படின்னு. ரங்கநாத ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகா அப்படின்னா அதுல உபய விபூதியும் இருக்காதாம். இரண்டு அப்படின்னா பெருமாளுடைய விபூதி இரண்டு நமக்கு தெரியும், லீலா விபூதி நித்திய விபூதி அப்படின்னு. இந்த லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டும் சேர்ந்து இறக்க வேகணும் ரங்கநாதனுடைய திருவடி.
ரங்கநாதருடைய திருவடியில அலங்கிரியா அலங்காரமா இருக்கார். தத் விபூதி யுகலேவ அப்படின்னா என்ன கேட்டான்னா, ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பூலோக வைகுண்டம். பூலோகம் அப்படின்னு சொன்னா லீலா விபூதி, வைகுண்டம் அப்படின்னா நித்திய விபூதி. அப்ப லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் ரங்கநாதனுடைய திருவடி. அது மாதிரிதான் திருமலையில கூட சொல்லுவாங்க, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னு சொல்ற வழக்கம் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஏங்க நித்திய சூரியர்களும் வரார்கள், இங்க கீழே இருந்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் போகிறார்கள். அது மாதிரி ரங்கநாத ஸ்ரீரங்கமும் பூலோக வைகுண்டம் ஆனபடினாலே நித்திய சூரிகளும் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்கதான் வரா. இங்க இருக்காலும் இந்த பெருமாளை ஆசிரிச்சு இருக்கா. அப்போ தத் விபூதி யுகளை அப்படின்னு ரெண்டு விபூதியும் சேர்ந்து பெருமாள் திருவடியில எப்படி அலங்காரமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி பாதுகா தேவியானவர் அவரும் அந்த மாதிரி அலங்காரமா இருக்கார். ரங்கநாத பதையோர் அலங்கிரியா ராஜதே கனக பாதுகா துவயி. அப்ப பாதுகையானவர் என்ன பண்றாருன்னு கேட்டானா, நாமெல்லாம் போய் சேவிச்சோம்னா அப்ப லீலா விபூதிக்கு அனுகிரகம் பண்ற, நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிச்சான்னா அப்ப அவளுக்கு நித்திய விபூதிக்கு அனுகிரகம் பண்ற. ஏன்னா அவளுடைய சிரஸ்லையும் பாதுகை இருக்காரு இல்லையோ. அதனால இந்த ரெண்டு விபூதிக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி ரெண்டு விபூதியும் பெருமாள் திருவடியில் இருக்கா மாதிரி ரெண்டு பாதுகையா இருக்கார் அப்படின்னு. சந்தத சம விபாகமாஸ்ரிதாம். ஆனால் சமமா இந்த விபூதி இருக்காருங்கிறதா விசேஷம். அதாவது என்ன கேட்டான்னா, பெருமாளுடைய விபூதி, விபூதினா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லும் போது அந்த லீலா விபூதிங்கிறது 1/4 பங்கு தான், நித்திய விபூதிங்கிறது 3/4 பங்கு அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்கு. இந்த லீலா விபூதினா இந்த பூலோகம், இங்க இருக்கிற சூரியன் சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம், இந்த மாதிரி அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்கள், இது எல்லாம் சேர்த்து லீலா விபூதியும் பேர். இதுக்கு முடிவே கிடையாது. இதை போல 3 பங்கு நித்திய விபூதி இருக்கான். பாதோஷ விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. திரிபாத்துன்னு பேர், 3/4 பேர் அதுக்கு இந்த நித்திய விபூதிக்கு. ஆனா இந்த பாதுகை பார்த்தா அப்படி இல்லையே. ஒரு பாதுகை 1/4 பாகமும் இன்னொரு பாதுகை 3/4 பாகமும் அப்படிதானே இருக்கணும். அப்படி இல்லை, ஒரு பாதுகை 1/4 பாகம் இருக்கணும், இன்னொரு பாதுகை 3/4 பாகம், அப்படி இல்லையே, சமமா தானே இருக்க. அப்படின்னா சந்தத சம விபாகமாஸ்திரிதாம். பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த பாதுகா மூலம் அனுகிரகம் பண்ணச்ச சமமா அனுகிரகம் பண்ணணும். நித்திய சூரியனுக்கு என்ன அனுகிரகம் அந்த அனுகிரகத்தை இவாளுக்கும் பண்ணணும், இவாளுக்கு எந்த அனுகிரகம் அந்த அனுகிரகத்தை நித்திய சூரியனுக்கும் பண்ணணும். நித்திய சூரியங்கிறபடினால அவளுக்கு 3/4 அனுகிரகம். இங்க லீலா விபூதியில சேர்ந்த சாதாரண ஜீவர்கள் அப்படிங்கிறதுனா இவாளுக்கு 1/4 பங்கு அனுகிரகம். இப்படி எல்லாம் பெருமாள் பண்ண மாட்டார், சமமா வைக்கணும்னு நினைக்கிறாராம். அதனால என்ன பண்ணார், இந்த லீலா விபூதி நித்திய விபூதிக்கு பிரதி அந்த மாதிரியாக அதுக்கு சமமாக பாதுகை இருந்தா கூட இந்த பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலே சமமாக ஆக்கி சமமாக அனுகிரகம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். சாட்சாத் பதம் மதுபித பிரதிபாதயந்தியோ மானோபபத்தி நியதே மணிபாதுகே த்வே அந்யோன்ய சங்கதி வசத் உபபன்னச்சரியாம் ஆஜ்ஞாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி. அடுத்து 2ஆக இருப்பது அப்படிங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா மனுஸ்மிருதி முதலான. இது ரெண்டும் தான் நம்ம ஆச்சார அனுஷ்டானத்துக்கெல்லாம் ஆதார். ஸ்ருதி ஸ்மிருதிர்மம ஐவாஜ்ஞான்னு பகவான் சொல்றான். ஸ்ருதியோ ஸ்மிருதியும் ரெண்டும் என்னுடைய ஆஜ்ஞா, பெருமாளுடைய கட்டளையாம். ரெண்டும் இப்படி செய்யணுமா பெருமாள் சொல்றார். நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தான்னா வேதத்தையும் அந்த ஸ்மிருதியும் அடிப்படையா வச்சுதான் வரும், ஸ்ருதி ஸ்மிருதியை வச்சுதான் வரும். சந்தியாவந்தனம் அதெல்லாம் ஸ்மிருதியில தான் இருக்கு. முக்கியமா சந்தியாவந்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் அஷ்டகாஸ்ராத்தம் இதெல்லாம் ஸ்மிருதியில தான் இருக்கு. யாகங்கள் முதலானது அதெல்லாம் ஸ்ருதியில வேதத்துல இருக்கு. இப்படி அனுஷ்டானங்கள்ல ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டையும் ஆதாரமா வச்சுதான் அனுஷ்டானங்கள்லாம் வந்திருக்கு. இந்த ரெண்டு அந்யோன்ய சங்கதி வசாத்து உபபன்னச்சரியாம். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருந்துதான் நமக்கு சரியா ஆச்சார அனுஷ்டானத்தை கொடுக்கறதா. அந்த மாதிரி பாதுகையும் சேர்ந்து இருந்து நமக்கு ஆச்சார அனுஷ்டானத்தை கொடுத்து ஆஜ்ஞாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி. ஸ்ருதி ஸ்மிருதியும் சேர்ந்து இருந்து எப்படி நமக்கு அனுஷ்டானத்தை கொடுக்கிறாரோ அந்த மாதிரி பாதுகாதேவியும் இப்படி 2 பேராக சேர்ந்து இருந்து ஒருத்தர் ஸ்ருதி ஒருத்தர் ஸ்மிருதி அப்படின்னு சேர்ந்து இருந்து நம்மளை நல்ல அனுஷ்டானங்கள்லாம் செய்ய வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்யோன்ய சங்கதி வசாத்து உபபன்ன சரியாம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. பாதுகா சரியா அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரம், ஆச்சாரம் அனுஷ்டானம்னு அர்த்தம். இன்னொன்னு சரியா அப்படின்னா நடத்தல்னு ஒரு அர்த்தம்.
எப்படி நடக்கிறார் அப்படின்னா, பாதுகாதேவி எப்படி நடக்கிறார் அப்படின்னா, அந்யோன்ய சங்கதி வசாது, ஒரு காலால நடக்கலையே, ஒரு பாதுகையெல்லாம் நடக்கலையே, 2 பேருமே சேர்ந்து இருந்துதான் பாதுகா நடந்து வர்றார். அதனால பாதுகா நடந்து வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணச்ச கூட அந்த ஸ்ருதி ஸ்மிருதியே அப்படியே நடந்து வர மாதிரி இருக்காராம். அந்த நடந்து வந்து அந்த பாதுகையானவா நம்ம சிரஸ்ல வந்து இருக்கும்போது அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளே அப்படியே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண மாதிரி இருக்கான். அப்ப அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை சேர்த்து வச்சு அந்த ஸ்ருதி ஸ்மிருதி அடிப்படையில பகவத் சங்கல்பத்தினாலே எப்படி ஆச்சார அனுஷ்டானம் பண்றாலோ அந்த மாதிரி பாதுகையனுடைய அனுகிரகத்தினாலே ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆஜ்ஞாம் அப்படிங்கிற ஸ்ருதி ஸ்மிருதி வசாத்து, ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவா ஆஜ்ஞான் பெருமாள் சொல்லிருக்காரு. வேதமும் ஸ்மிருதி பெருமாளுடைய ஆஜ்ஞா, கட்டளை. அந்த கட்டளைப்படி நாம நடக்கணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றார், அந்த கட்டளை ரூபத்துல பாதுகையாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். சாட்சாத் பதம் அதுவித பிரதிபாதையந்தோ, இது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லோகத்துக்கு 2 அர்த்தம் எல்லாத்தையும் மொத்தமா வருது. ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும் பெருமாளுடைய திருவடியை நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படின்னா சர்வே வேதா எத் பதமாமனந்தி அப்படின்னு வரும். பெருமாளுடைய சொரூபத்தையோ பெருமாளுடைய திருவடியோ ஸ்ருதி ஸ்மிருதிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. பாதுகை என்ன பண்றதுன்னா பெருமாளுடைய திருவடியை நமக்கு அடைவிக்கின்றன. பிரதிபாதையந்திங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு தெரிவிக்கின்றன, இன்னொன்னு சேர்விக்கின்றன. ஸ்ருதி ஸ்மிருதியும் பெருமாள் திருவடியை தெரிவிக்கின்றன. பாதுகாதேவி பெருமாள் திருவடியை சேர்விக்கிறார், சேர்த்து வைக்கிறார் நம்ம தலையில இருந்து. மானோ உபபத்தி நியத்தே மணிபாதுகே துவே, ஸ்ருதி ஸ்மிருதியும் மானம் உபபத்தி ரெண்டோடையும் இருக்கான். மானம்னா பிரமாணம், ஸ்ருதி ஸ்மிருதி தான் பிரமாணம், எவிடன்ஸ். உபபத்தினா தர்க்கம், யுக்திகள். நல்ல வேதம், நல்ல ஸ்மிருதி, அதற்கான நல்ல யுக்திகள் அதோட சேர்ந்து வச்சுதான் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் நமக்கு புரியும். இந்த மாதிரி மானம் உபபத்தி 2 சேர்ந்து இருக்கான். அது மாதிரி பாதுகைக்கும் மானம் உபபத்தி 2 சேர்ந்து இருக்கு. மானம்னா நல்ல பிரமாணம் அப்படின்னு மாத்திரம் இல்ல, நல்ல ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம், நல்ல அளவு அப்படின்னு ஒரு அர்த்தம். நல்ல திட்டமான அளவுல திருவடி எந்த அளவோ அதே அளவு அப்படியே பாதுகையை எடுத்துண்டு அந்த திருவடியே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி வர. உபபத்தி அப்படின்னா நடந்து வர அப்படிங்கிறத உபபத்தின் பெயர். பத்தினாலே நடந்து வருதுன்னு தான் அர்த்தம். பிரபத்தி அப்படி நான் சொல்றேன் மொழியும், அதெல்லாம் கத்தியர்த்தம்னு பெயர் அதுக்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ரீதியில பிரபத்தியே அப்படின்னா நான் கிட்ட வந்து சேவிக்கிறேன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கிட்ட வரேன் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு பிரபத்தியங்கிறது. அந்த மாதிரி ரீதியில உபபத்தி அப்படின்னா பாதுகாவா நமக்காக என்ன பண்றான்னா, ஒண்ணு மானம், அந்த திருவடியை பற்றி கொண்டு திருவடி எந்த அளவோ அதே அளவுல இருந்து கொண்டு வர. உபபத்தினா நடந்து வரான்னு அர்த்தம். ஸ்மிருதி ஸ்மிருதியில மானம்னா பிரமாணம்னு அர்த்தம், நமக்கு நல்ல விஷயத்தை தெரிவிப்பது, எவிடன்ஸ், ப்ரூஃப்னு அர்த்தம். உபபத்தி அப்படின்னா அது நமக்கு எந்த விதமாக எப்படி எல்லாம் உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்கு நல்ல யுக்திகள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து இருந்து ஸ்ருதி ஸ்மிருதிகள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி. பொதுவா ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் என்ன அனுகிரகம் பண்ணும், நாம அதை செய்யணும் அவ்வளவுதான் ஆஜ்ஞைய. ஆனா அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளே பாதுகா ரூபத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றது நீங்க செய்யுங்கோ அப்படின்னு. ஆஜ்ஞா கைங்கரியம் விடாத பண்ணணும் தேசிகன்னு சொல்லிருக்காரு இல்லையா. என்ன ஆனாலும் சரி ஆஜ்ஞா கைங்கரியத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ அதுக்கு இந்த பாதுகாதேவி அனுகிரகத்தினாலே ஆஜ்ஞா கைங்கரியம் விடாம நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். விஸ்வோபகாரம் அதிகரித்திய விகார காலேஷு அந்யோன்யத பிரதமேவ பரிஸ்புரந்தியோ திருஷ்டாந்தயந்தி வயோர் மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் திவிஷன் நிஷேவ்யம். அடுத்து திவ்ய தம்பதி. திவ்ய தம்பதிகள் பெருமாள் தாயார். இரட்டைனா அவளை விட முடியுமா? துவந்தம்னா முதல்ல அவள் தான். பெருமாள் தாயார் இவள் தான் துவந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்னு இருக்கார். திவ்யம் ததேவ மிதுனம், திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேர் அவளே பாதுகா மாதிரி இருக்காரா. திருஷ்டாந்த எந்தி, பாதுகைக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த திவ்ய தம்பதிகள் தான் உதாரணம் பண்ணணும். ஏன்னு கேட்டான்னா திவிஷன் நிஷேவியம், தேவர்கள்லாம் யாரை சேவிக்கிறா? திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறா. தேவர்கள்லாம் யாரை சரிசால சேவிக்கிறா அப்படின்னா பாதுகையை சிரசால சேவிக்கிறா. விஸ்வ உபகாரம் அதிகரித்திய, உலக உபகாரத்துக்கே யார் இருக்கான்னா திவ்ய தம்பதிகள் இருக்கா. உலக உபகாரத்துக்கே யாருக்கானா பாதுகைகள் இருக்கா. ஸ்ரீ ராமாவதாரத்தில் நன்னா தெரிஞ்சு ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு. விகார காலேஷு, விகார காலம்னா 2 அர்த்தம். ஒன்னும் லீலா காலம், திவ்ய தம்பதிகள் லீலைகள் பண்றார்கள். பாதுகைக்கு விகார காலம்னா சஞ்சார காலம்னு அர்த்தம். சஞ்சார காலத்துல 2 பேருமா வரா. அந்யோன்யத பிரதமேவ பரிஸ்புரந்தியோ, அந்த திவ்ய தம்பதிகள்ல யார் ரட்சிப்பா
அப்படின்னு கேட்டா ரட்சிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கான். நான் தான் ரட்சிப்பேன், நான் தான் முன்னாடி ரட்சிப்பேன், நான் தான் முன்னாடி ரட்சிப்பேன், பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக நான் ரட்சிப்பேன் நான் ரட்சிப்பேன் போட்டி போட்டுக்கொண்டு ரட்சிக்கிறாளாம் குழந்தைய ரட்சிப்பதற்கு. அப்படின்னு எப்படியானா ஆழ்வார் கூட சொல்றாரு இல்லையோ, வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே காரிவாரன் சடகோபன் சொல்லாயிரத்தி இப்பத்தால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு 10 பாசனம் சொல்லிட்டு, இந்த 10 பாசனம் சொன்னா தாயாரானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம பாபத்தை போக்குவான்னு சொல்லி. இது என்ன வேடிக்கையா இருக்கு? பெருமாள் போக்குவாரா தாயார் போக்குவாரா? இது வரைக்கும் பெருமாள் போக்குவாருன்னு தானே சொன்னா, அப்படி இல்ல. இப்ப விசேஷமா பெருமாள் நம்ம ரட்சிப்பதற்கு வந்தா கூட நீர் கொஞ்ச நாள் பேசாம வரும், நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு தாயார் வந்து ரட்சிப்பாராம். ரக்கணத்துல போட்டி போடுறான் ரெண்டு பேரும், நான் தான் பார்த்துப்பேன் நான் தான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி பாதுகா தேவியும் இருக்கா, ரெண்டு பேருமா இருந்து ரட்சிக்கணும்னு. விகார காலத்துல சஞ்சாரத்துல யார் முதல்ல அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகை யார் முதல்ல அந்த பாதுகை முதல்லன்னு சொல்ல முடியுமா? சஞ்சாரம் வச்சா ரெண்டு பேருமா தான் நடக்கிறா, அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்ல முடியாது. அதனால அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோஹோ, ரெண்டு பேர் முதல்ல நான் அப்படின்னு ரெண்டு பேரும் சஞ்சாரம் பண்ணி அங்கிருந்து பெருமாள் திருவடியிலேருந்து கிளம்பி வரைச்ச யார் முதல்ல வரலாம் அப்படின்னா, ரெண்டு பாதுகையும் கிளம்பி வந்து நம்ம திருவடிக்கு வந்து நம்ம தலைக்கு வந்து அவ ரட்சிக்கிறாளாம். அதனால அந்த திவ்ய தம்பதிகள் போல வந்து ரட்சிக்கிறான்னு அர்த்தம். துவாவேவ யத்ர சரணௌ பரமஸ்ய பும்சः தத்ர த்விதா ஸ்திதவதி மணிபாதுகே த்வம் யத்ரைவ தரிசயதி தேவி சஹஸ்ரபாத்வம் தத்ராபி நூனமசி தரிசிதாவதாத்மா. அடுத்து ரெண்டு அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது பெருமாளுடைய சரணவ், ஸ்ரீமன் நாராயண சரணவ், திருவடிகள் ரெண்டு. சரணவ் ரெண்டுன்னு தான் சொல்றவங்க. அங்க கூட வேதிக்கையா சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், ஸ்ரீமன் நாராயணன ஸ்ரீனா விராட்டி, நாராயண அப்படின்னா பெருமாள், இவா ரெண்டு பேருக்கும் திருவடிகள் சேர்த்தா 4. விராட்டிக்கு 2 திருவடி, பெருமாளுக்கு 2 திருவடி. ஆனா சரணம்னா 2ன்னு அர்த்தம், 4 திருவடி தானே சொல்லணும். அப்ப 2 ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது பொதுவாக துவந்தம். இது பொதுவாக திருவடிகள் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்ற வழக்கம். எத்தனை பேரா இருந்தாலும் சொல்லு, 2 திருவடியாலும் ரட்சிச்சா எல்லாரும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா பத்யாம் யாந்து பிளவங்கமாக அப்படின்னு ராமாயணத்துல வரும். வானரங்கள்லாம் அணை கட்டி அந்த சமுத்திரத்தை தாண்டி போறா இல்லையா, அப்ப சமுத்திரத்தை தாண்டி போச்சா 2 காலால எல்லா வானரங்களும் நடந்து போனான்னு வரும். வானரங்கள் 2 கால்களாலே நடந்து போயின. அதான் பொதுவா வானரங்கள்லாம் குதிச்சு குதிச்சுதான் போகணும், ஆனா குதிச்சு போகல. அதான் அணை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்லோகம் வரும், சமுத்திரத்தை வத்தடிச்சா காலாலேயே நடந்து போயிடலாம்னு. அப்ப எல்லா வானரங்களும் 2 காலாலேயே நடந்து போயிடலாம் அப்படின்னு தான் வரும் பத்யாம். அந்த மாதிரி இங்க வந்து 2 திருவடிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 பாதுகை, அவ்வளவுதான். பொதுவா அப்படிதான் பார்க்கணும். ஆனா இங்க வேடிக்கை என்ன கேட்டாலும் துவாவேவ யத்ர சரணோ, பெருமாளுக்கு 2 திருவடினா 2 பாதுகை பொருத்தமா இருக்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆனால் பெருமாளுக்கு 1000 திருவடின்னு உண்டு. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத், சஹஸ்ரபாத்னா 1000 திருவடி. ஆனா பெருமாளுடைய விஸ்வரூபத்துல 1000 திருவடி இருந்தா அப்ப பாதுகை எத்தனை கேட்டா அப்ப 1000 பாதுகை. 1000 எத்தனைவ தரிசயதி தேவி சஹஸ்ரபாத்வம், 1000 திருவடி பெருமாள் இருந்தா அப்ப பாதுகையும் 1000 பாதுகா. 2 திருவடி பெருமாளுக்கு இருக்கிற அப்படின்னாலே 2 பாதுகா. ஏன்னா எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி திருவடிக்கு ஏத்த மாதிரி ரட்சணத்தோட பாதுகை இருக்கா அப்படின்னு அர்த்தம். பர்யாயதோ கதிவசான் மணிபாத ரக்ஷேம் பூர்வாபரத்வ நியமம் வெதிவர்த்தயந்த்யம் மன்யே யுவாம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரந்த்யம் சந்தே சமஸ்த ஜகதாம் அபிவந்தனீயே. அடுத்து 2னா 2 சந்தியா காலங்கள், பிராத்த சந்தியா சாயம் சந்தியா. சந்தியானா சேர்றதுன்னு அர்த்தம். அதாவது பகலும் இரவும் சேரக்கூடிய சமயத்துக்கு சந்தியான்னு பேர். கார்த்தால இரவு முடிஞ்சு பகல் வரும்போது பகலும் இரவும் சேர்ந்துருக்கு, சாயங்காலம் பகல் முடிஞ்சு இரவு வரும்போது பகலும் இரவும் சேர்ந்துருக்கு. அது சேர்ந்திருக்கிற காலத்துக்கு சந்தியா காலம் பேர். அந்த காலத்துல சந்தியா வந்தனம் பண்ணணும். ஏன்னா சேர்த்து வைக்கிறவர், பகலையும் இரலையும் சேர்த்து வைக்கிறவர் பெருமாளும். சேர்த்து வச்சு நமக்கு பகல் முடிஞ்சு இரவு, இரவு முடிஞ்சு பகல் ஏற்பாடு பண்ற. யோசிச்சு பாருங்க, மொத்தம் இரவாவே இருந்தா எவ்வளவு கஷ்டம், மொத்தம் பகலாவே இருந்தா எவ்வளவு கஷ்டம். பெருமாள் தான் அந்த மாதிரி பூமியையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ இந்த ஸ்பேஸையோ அந்த மாதிரி வச்சு பகல் இரவு 2 நமக்கு நடக்கிற மாதிரியாக ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்க.
அப்போ சகல ஜகத்துக்கும் இந்த மாதிரி சந்தியா அப்படிங்கிற காலத்தை வச்சிருக்கு அப்படின்னால பெருமாளுக்கே சந்தியான்னு ஒரு பேர் உண்டு. அதனாலதான் பெருமாளை சேவிக்கும்படியாக சந்தியாவந்தனம் அப்படின்னு நாம பண்றோம் இந்த சந்தியா காலத்துல. சமஸ்த ஜகதாம் அபிவந்தனீயே, எல்லாரும் சந்தியாவை வந்தனம் பண்றா. அது மாதிரி பாதுகையும் எல்லாரும் வந்தனம் பண்றா. ஆனால் பாதுகா தேவியும் சாயம் பிராதகா சந்தியா மாதிரி, கார்த்தால சந்தியா சாயங்கால சந்தியா அந்த மாதிரி இருக்காரு. சந்தியாங்கிறது எங்க இருக்குன்னா விஷ்ணுபதே, விஷ்ணுபதான ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்துல 2 சந்தியா இருக்கு. பாதுகையானவர் எங்க இருக்காருன்னா விஷ்ணுபதே, விஷ்ணுவனுடைய பதத்துல பெருமாளுடைய திருவடியில இருக்கார். அப்படி சந்தியாவந்தனம் எப்படி இருக்குன்னா, சந்தியா காலம் எப்படி இருக்குன்னா பரியாயத்தோ கதிவசாத்து மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். பிராத்த சந்தியா ஆச்சுன்னா சாயம் சந்தியா, சாயம் சந்தியா ஆச்சுன்னா பிராத்த சந்தியா, எப்படி மாத்தி மாத்தி ஒரு மொழியும். அது மாதிரி பாதுகையும் எப்படி இருக்காருன்னா மாத்தி மாத்தி வர்ற. அப்படி ஒரு பாதுகா அதுக்கப்புறம் அடுத்த பாதுகா நடக்கும்போது சஞ்சாரத்துல முன்மின் பாதுகை தானே 2 பாதுகா சேர்ந்து பொத்து பொத்துன்னு குதிச்சு வராருங்கிறது இல்லையோ. அந்த மாதிரி இல்லை. நம்ம எப்படி ஸ்ரீ ஜெயந்தியில கிருஷ்ணனுடைய திருவடி அடையாளம் போடுறோமோ இல்லையோ, முன்ன பின்னதான் போடுவோம். எல்லாம் போய் கடைசியில கிருஷ்ணன் ஆத்துல நிற்கலாம் அப்படிங்கச்ச 2 திருவடியும் சேர்த்து போடும். அங்க பெருமாள் சன்னதியில பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணச்சு வச்சிருக்கச்சா அங்க கிருஷ்ணன் நிக்கிறான். 2 திருவடியும் சேர்ந்துருக்கும். ஆரம்பிக்கிற இடம் ஆத்து வாசல்ல அங்க 2 திருவடியும் சேர்ந்துருக்கும். நடுவுல வரைச்ச பார்த்தோம்னா முன்பின்னாதான் இருக்கும், ஏன்னா நடந்து வராது. அந்த மாதிரி இங்க பாதுகையும் சந்தியா காலம் எப்படி முன்பின் மாத்தி மாத்தி வருதோ, காத்த சந்தியா சாயம் சந்தியா, அந்த மாதிரி பாதுகையும் ஒரு பாதுகா இடது பாதுகா வலது பாதுகா இடது பாதுகா வலது பாதுகா இப்படிதான் சஞ்சாரம் பண்ற. பூர்வாபரத்வ நியமம் வெதிவர்த்தயந்தியம். இதுல பூர்வாபரம் சொல்ல முடியுமா? எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இதுதான் முன்னாடி அதுதான் பின்னாடிங்கிறது கிடையாது. அது மாதிரி பாதுகையில 2 பேருமா இருந்துதான் ரட்சிக்கிறார். இவர் முன்னாடி வரார், அவர் பின்னாடி வரார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சந்தியாலும் அப்படி கிடையாது. முதல்ல பிராத்த சந்தியா அப்புறம் சாயம் சந்தியா அப்படிலாம் நியமங்கள்லாம் கிடையாது. மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஏன்னு கேட்டான்னா உபநயனம் பண்ணி ஆரம்பிக்கச்சா முதல்ல பிராத்த சந்தியா ஆரம்பம் வராது. மாத்தியான சந்தியா ஆகி சாயம் சந்தியா தான் ஆரம்பமே. ஏன்னா கார்த்தால உபநயனம் ஆனப்புறம் தானே இவன் சந்தியாவதனை ஆரம்பிக்கிறான். உபநயனம் ஆரம்ப கார்த்தால காலம் ஆயிடுமே. அப்ப பிராத்த சந்தியா மறுநாள் தான் பிராத்த சந்தியாவே வரும். அந்த மாதிரிதான் உபாசனம் கூட. விவாகமாயி உபாசனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, முதல்ல சாயம் உபாசனம் தான் முதல்ல ஆரம்பம். அதுக்கப்புறம் மறுநாள் தான் கார்த்தால உபாசனம் அப்படின்னு வரும். அதனால கார்த்தால தான் ஃபர்ஸ்ட் நினைச்சுக்காதுங்க. சாயம் பிராத்தகா 2 உண்டு. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம திடீர்னு ஒரு நாள் உபாசனம் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதனால பண்ண முடியல. அப்போ ஒரு சிராத்தம் பண்ணணும், ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வாத்தியார் பண்ணா முதல்ல உபாசனம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, உபாசனம் பண்ணச்சா கார்த்தால முதல்ல பிராத்தகா உபாசனம் பண்ணலாமான்னா அது கிடையாது. சாயம் உபாசனத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்ப பூர்வே திஸ் சாயம் உபாசனையான சாயம் வரும். நேற்று சாயங்காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு வரும். அந்த மாதிரி உதாரணத்துக்காக சொல்றேன். முன்பின் கிடையாது. பாதுகையில 2 பேருமாக ரட்சிக்கிறான்னு அர்த்தம். அஸ்ராந்த சஞ்சரணையோர் நிஜ சம்பிரயோகாது அம்லானதாம் சரண பங்கஜயோர் திசந்தியோ மான்யே யுவாம் ரகுபதேர் மணிபாதரக்ஷே வித்யே பலாம் அதிபலாஞ்ச விசிந்தயாமி. அடுத்து 2 அப்படின்னா பலா அதிபலான்னு 2 வித்யா. ராமாயணத்துல பெருமாள் ராமனுக்கு விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணாராம். பலா அதிபலான்னு விஸ்வாமித்திர உபதேசம் பண்ற எதுக்காக அப்படின்னு கேட்டா, நடந்து வந்த களைப்பு தெரியாது. நடந்து வந்த களைப்பு இல்லாமல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியுமா? இந்த 2 மந்திரத்தை கையில வச்சோம்னா பசி இருக்காது, தாகம் இருக்காது, குறிப்பாக நடந்து வந்த களைப்பு இருக்காது. அதுக்காக பலா மந்திரம் அதிபலா மந்திரம் அப்படின்னு 2 மந்திரம் விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணிருக்காருன்னு வரும் ராமாயணத்துல. இந்த மந்திரம் இது நம்ம கேட்டா சொல்ல தெரியாது. உபதேசம் பண்ண இருக்கு. அப்படி 2 மந்திரம் இருக்கு போல இருக்கு. அந்த காலத்துல இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்கு. களைப்பு தீர நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா இந்த காலத்துல மாத்திரை கொடுக்குறா, அந்த காலத்துல மந்திரமா கொடுத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பலா அதிபலா மாதிரி பாதுகை இருக்காராம். ஏன்னா நமக்கெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு இந்த மனசுக்கு களைப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி வரணும் அப்படின்னா அப்போ இவர் இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அம்லானதாம் சரண பங்கஜயோர் திசந்தியோ, திருவடிக்கே களைப்பு தீரணும்னா பாதுகை இருக்கா. நமக்கு தெரியுமா இல்லையா? பாதுகை இல்லாம திருவடி நடந்தா அவருக்கு களைப்பு தான் வரும். அதனால பெருமாள் ரொம்ப தூரம் ஏண்டாருன்னா அவ பாதுகையை சாத்தின்னு தான் எழணும். அப்பதான் அந்த திருவடிக்கே களைப்பு இருக்காது. அப்ப பலா அதிபலா மாதிரி இருக்கா. அந்தர்மோகாத் அவிதிதவதாம் ஆத்மதத்துவம் யதாவத் பத்யாமித்தம் பரிச்சிதவதாம் பாதுகே பாபலோக்கியாம் நித்யம் பக்தேரனுகுணதயா நாதபாதம் பஜந்தியோ நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமிகைவாம் ஞான கர்மாத்மிகேன. அடுத்து 2
ஞான நிஷ்டா கர்ம நிஷ்டா, அதாவது கர்மயோகம் ஞான யோகம் இந்த ரெண்டும் சேர்ந்து பக்தி யோகத்துக்கு உபயோகப்படுங்கிறார் பகவத்கீதையில. பக்தி யோகம் சித்திக்கிறன்னா கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் வேணும்னா, இந்த ரெண்டுமே எனக்கு கிடையாது, கர்மயோகமும் கிடையாது ஞான யோகமும் கிடையாது, எனக்கு எப்படி பக்திங்கிறது வரும் அப்படின்னா, அந்த ஞானம் கர்மா அந்த ரெண்டு ரூபத்துல பாதுகையானவர் வந்தார்னா அப்ப நமக்கு பக்தி அப்படிங்கறத அவர் சேர்த்து வைக்கிறார். அந்தர்மோகாது அவித ஏதோ அதெல்ல ஆத்ம தத்துவம் தெரிஞ்சாதானே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் வரும். ஆத்ம தத்துவமே தெரியாம இருக்கிற நமக்கு அந்த பக்தி யோகம் வரணும்னா கர்மயோகம் ஞான யோகம் வரணும். நமக்கு சாதாரண பக்தி வரணும்னா கூட கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் கர்மம் வேணும். அது ரெண்டுமே இல்லாம இருந்தா எப்படி வரும் கேட்டா, பாதுகாதேவி நித்தியம் பக்தேகே அனுகுணதையா நாத பாதம் பஜந்தியோ, எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்த பக்திக்கு ஏற்ற மாதிரி பாதுகை இருக்கா. அதாவது பெருமாள் திருவடியில எப்படி ரெண்டு பேரா இருக்காரோ பக்தினா இரண்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பாகம்னு அர்த்தம். அந்த மாதிரி பாதுகையும் ரெண்டாக இருந்துட்டு ஞானம் கர்மம்னு ரெண்டு ரூபத்துல இருந்துட்டு நமக்கு கொஞ்சமாவது பக்தியை வரவழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம், அனுகிரகம் பண்றார். न्यस्तं विष्णो पदमिहमहत् स्वेन भूम्ना वहन्त्योः आम्नायाख्याम् अविहितगतिं वर्तयन्त्योर्निजाज्ञाम् आसन्नानां प्रणयपदवीम् आत्मना पूरयन्त्योः द्वैराज्यश्रीर्जगति जगताम् ऐकराज्ये भवत्योः. அடுத்து துவைராஜ்யம் அப்படின்னு ஒண்ணு. பெருமாள் தாயா ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே ராஜ்யம் நடக்கச்சே ரெண்டு ராஜ்யம் நடந்தா என்ன பலனோ அந்த பலன் கொடுக்குறாங்க. அதாவது என்ன கேட்டோம்னா, இப்ப இந்த காலத்துல என்ன புரியும், டபுள் இன்ஜின் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதான் துவைராஜ்யம். இப்ப அடிக்கடி பேப்பர்ல நம்ம பாக்குறோம் டபுள் இன்ஜின் இருந்தா நல்லது, அதனாலே இரண்டு இடத்துல இருந்து நாங்க ராஜ்யம் பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி துவைராஜ்யம் இரண்டு பேரா இருந்து நாங்க ராஜ்யம் பண்றோம், இரண்டு பேரா இருந்து நம்ம அனுகிரகம் பண்றோம். எப்படி பெருமாள் தாயார் இரண்டு பேரா இருந்து அனுகிரகம் பண்றாலும் அந்த மாதிரி இங்க இரண்டு பேராக இருந்து அனுகிரகம் பண்றார் பாதுகையானவர் அப்படிங்கிறபடினால ஒரே ராஜ்யம் தான். ஒரே ராஜ்யமா இருந்தா கூட அதுல துவைராஜ்ய ஸ்ரீஹி இரண்டு ராஜ்யத்தானே வரக்கூடிய க்ஷேமம் வருகிறது பாதுகையினாலே அப்படின்னு அர்த்தம். ஆம்னாயாக்கியாம் அவிஹிதகதிம் வர்த்தயந்தியோர் நிஜாஜ்ஞாம் அப்படின்னு யாரு இந்த வேதத்தை அனுசரிச்சு பெருமாளுடைய ஆஜ்ஞையை அனுசரிச்சு இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த துவைராஜ்ய ஸ்ரீ அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக பாதுகையானவர் இந்த இரண்டு ரூபத்துல இருக்கார். அப்பிராப்தானாம் உபஜனயத சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் ஸ்வயமிக குண பாலனார்த்தம் யதேதே சாட்சாத் ரங்கக்ஷிதி பதபதம் பாதுகே சாதயந்தியோ யோகக்ஷேமோ சுச்சரிதவசான் மூர்த்திமந்தௌ யுவாம்னஹ. ரக்கணத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்னு யோகம்னு பெயர், இன்னொன்னு க்ஷேமம்னு பெயர். ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசிதான்னு ராமாயணத்துல வரும். பாதுகையானவர் யோகக்ஷேமத்தை கொடுப்பாராம். யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசு புதுசா நிறைய லாபங்கள்லாம் வரணும். க்ஷேமம்னா என்ன அர்த்தம்னா கிடைச்சது நஷ்டமாகாமல் நம்ம கிட்ட சௌக்கியமா இருக்கணும். அதாவது புதுசாவும் நம்ம பைசா சம்பாதிக்கணும், கிடைச்ச பைசாவும் பத்திரமா ரட்சிச்சிடும், அதுவும் வேணும் இல்லையோ. எந்த க்ஷேமமே அப்படிதானே, எந்த ஒண்ணு நமக்கு வந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாலுமே பைசான்னு மாத்திரம் இல்லை, எதுவுமே உனக்கு நமக்கு புதுசா ஒரு சௌபாகியம் கிடைக்கணும். அதுக்காக கிடைச்சது விட்டுட்டு போயிடக்கூடாது, கிடைச்சது அப்படியே இருக்கணும். இதுக்குதான் யோகம் க்ஷேமம். யோகம்னா லாபம், க்ஷேமம் அப்படின்னா அதனுடைய ரக்ஷா பாதுகாப்பு, அதை நம்மளை விட்டு போகாம இருக்கணும். அப்படி யோக க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த யோகம் க்ஷேமம் ரெண்டுமே ஒரு ரூபம் எடுத்து இரண்டு பாதுகாப்பு ரூபத்துல வந்து நமக்கு யோக க்ஷேமங்களை கொடுக்கின்றன அப்படின்னு. பத்த ஹரிபாத யுகலம் யுகலம் தபனீய பாதுகே இவயோஹோ மோச்சயதி சம்ஸ்ரிதானாம் புண்ணியா புண்ணியமய சிருங்கலா யுகலம். தொந்த பத்தியில கடைசி ஸ்லோகம் புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு கட்டு, ரெண்டு சங்கிலி போட்டு நம்ம கட்டி வச்சிருக்கோம். இந்த ரெண்டையும் விமோசனம் பண்ணுங்கிறதுக்காக பாதுகா தேவி நமக்கு இருக்காங்க. புண்ணியா புண்ணியமய சிருங்கலா யுகலம். விலங்கு, கை விலங்கு கால் விலங்கு புடைச்சா ரெண்டா போடுறாளியும், அந்த மாதிரி நமக்கும் இந்த சம்சாரத்துல இந்த விலங்கு பூட்டி நம்ம கட்டி வச்சிருக்காரு. ஒண்ணு புண்ணியன்னு பெயர், இன்னொன்னு பாப்பன்னு பெயர். இந்த ரெண்டு விலங்கும் தகர்த்து எரிஞ்சாதான் மேல மோட்சம் பெருமாளுடைய திருவடிக்கு போக முடியும். மோச்சயதி சம்ஸ்ரிதா நாம். ஆக இந்த ரெண்டு விலங்கையும் புண்ணியம் அப்புண்ணியம் பாபம்ங்கிற ரெண்டு விலங்கையும் தகர்த்து எறிவதற்காக பாதுகையானவர் ரெண்டு ரூபத்துல இருக்கார். அதுக்காக அவர் என்ன பண்றார், பத்த ஹரிபாத யுகலம்
யுகலம் தபனீய பாதுகே இருவயோகம் அப்படின்னு பெருமாளுடைய திருவடி ரெண்டையும் பற்றி கொண்டிருக்கார். பாதுகையானவர் கெட்டியா பந்தம் வச்சுருக்கார் அந்த திருவடியோடு கூட. மோட்சம் கொடுக்கிறார், நம்மளுடைய புண்ணியங்களுக்கு புண்ணிய பாபங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அப்படின்னு வேடிக்கையா ஒரு பக்கம் பார்த்தா பந்தம், ஒரு பக்கம் பார்த்தா மோட்சம். திருவடிக்கு பந்தம் கொடுக்கிறார், ஏன்னா பாதுகை சேர்ந்து இருக்கார். நம்ம புண்ணிய பாபங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறார். எப்படி ஆனாலும் ரெண்டு திருவடி ஆனப்படினால அவர் ரெண்டு பேரா இருந்து பந்தம் கொடுக்கிறார். நமக்கு ரெண்டு விலங்கு, கை விலங்கு, கால் ரெண்டு விலங்கு, புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு விலங்கு இருக்கிறபடினால வேதமே இந்த ரெண்டையும் விலங்குன்னு சொல்றது, ரெண்டுன்னே சொல்றது. சுகிருத துஷ்கிருதே அப்படின்னு தான் வரும். அதுக்காக மோசயதி சம்சேதா நாம் புண்ணியா புண்ணியமய சிங்கலா யுகலம், இது ரெண்டா இருக்கபடினால ரெண்டு ரூபத்துல இருந்து நமக்கு புண்ணிய பாபங்களை போக்கி மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு. இப்படியாக பெருமாள் தாயார் போல, ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் போல, ஸ்ருதி ஸ்மிருதிகள் போல, வித்யா பலா அதிபலாங்கிற வித்யா போல, ரெண்டு சந்தியா போல, கருணை பொறுமை இப்படி போல பலவிதமான துவந்தங்கள் இருக்கு. எல்லா துவந்தமும் ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரி பாதுகாயானவர் இரட்டையாக இருந்து நமக்கு யோகம் கேமம் அப்படிங்கிற இரண்டு விதமான நன்மையும் கொடுக்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.